நல்ல தேவன் இருக்கிற இடம் நல்ல இடம், நல்ல இடம். நல்ல தேவன் இல்லாத இடம் எப்படிங்க நல்லதா இருக்க முடியும்? கர்த்தர் வெளிச்சத்தின் தேவன், அவர் இல்லாத இடம் என்னங்க? யாராவது வெளிச்சத்தை இந்த பெட்ரோமாஸ் லைட்டை வச்சு வெளிச்சம் காட்ட முடியுமா? அவருக்கு ஈடாக ஒன்றும் வராது. அந்த ஆவி வேலை செய்யும் பொழுது அதே தானே எல்லா இடத்துலையும் வேலை செய்யுது. யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். புரியுது. நம்ம என்ன நினைக்கிறோம்? மனுஷங்க தான் அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறோம். மனுஷனுக்கு பின்னால இருந்த வேலை செய்யறது ஆதியில இருந்ததான பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் வேலை செய்யுது. அதுக்கு பேரே பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். நீ உன் சொந்த பலத்துல நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறது மிக கடினமான காரியம். அவர் உள்ள வந்துட்டார்னா சொல்லாமலேயே நீ அவருக்கு கொடுத்துருவியே. எப்படி? இதுல எது ஈஸி? அப்ப அவர் உள்ள வரணும்னா என்ன நீ சொல்லி கொடுக்கணும் இல்ல? இன்னைக்கு அதை தான் நாங்க சொல்லி கொடுக்கிறோம். ரெஸ்ட் ஆஃப் தி ஜாப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி இல்லையா? ஒருத்தன் சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வர வேண்டிய ஒரு முழுமையா உள்ள வந்துட்டார்னா இனி நம்ம ஒருத்தனும் சொல்லாமலேயே அவருக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துருவோம்ல இல்லையா? எப்படா இவனுங்க ஏண்டா கத்துறானுங்க, ஏண்டா ரட்சிக்கப்பட்டு இப்படி குதிக்கிறானுங்கன்னா, ஐயா நாங்கள் குதிக்கிறதுக்கு காரணம் எங்க ஜீவன் கெட்டு போச்சியா, எங்களுக்குள்ள தேவனுடைய ஜீவன் வந்ததுனால நாங்கள் பாட்டு பாடுறதை நிறுத்த முடியல, ஸ்தோத்திரம் பண்றதை நிறுத்த முடியல. அவருடைய ஜீவன் எங்களுக்குள்ள இருக்கிறபடினால தானே நாங்கள் அற்புதங்களை பார்க்குறோம், அடையாளங்களை பார்க்குறோம், அவரை நாங்கள் புகழ்றோம். எங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் யாருதுன்னு தெரியுமா இப்போ அப்படின்னு சொல்லி நாம தேவனை ஆராதிக்கிறோம். இன்னைக்கு நமக்கு லைஃப் கொடுத்ததுனால வாழ்றோம். அந்த லைஃபை எடுத்துட்டா வாழ முடியாது. அவுட்னா அவுட். ஸ்தோத்திரம். அவர் அப்படி அல்ல. தனக்குள் தானே ஜீவனுள்ள தேவன். தனக்குள் தானே அவன் சொல்றான்யா, அந்நிய ராஜா சொல்றான்யா, நேபுகாத்நேசார் சொல்றான், ஏதேன் தோட்டத்திலே ஜீவனுள்ள தேவன் உன்னை ஜீவனை கொடுத்து ஜீவ விருட்சத்துக்கு முன்னால உன்னை நிறுத்தி நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை கொண்டு போனவன் கடைசியில் ஜீவன் இழந்தவனாய் மரணத்தை தழுவிக்கொள்வது எனக்கு இஷ்டமோ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உள்ளே பிரவேசிப்பது எவ்வளவு அவசியம்! இல்லாவிட்டால் அவனுக்குள்ளே மரணம் குடிகொண்டிருக்கிறது. இருளோட சேர்ந்து விடும். நரக இருளுக்குள் இவனுக்குள்ளே இருக்கிற மரணம் இவனை இழுத்து கொண்டு போய்விடும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். மதம் மாறி அல்ல, கர்த்தராகிய ஜீவன் அவர். He is the very life. Jesus Christ is the life and he is the same yesterday, today and forever. அவர் மாறாதவர். அவர் இல்லாவிட்டால் ஜீவன் இல்லை, பரலோகம் இல்லை, வாழ்வு இல்லை, வீணாய் போன வாழ்க்கை. முதலாவது காட் இஸ் லைட் என்கிற தலைப்பில் பார்த்தோம். லிவ் வாக் இன் த லைட் என்று சொல்லி போன வாரம் பார்த்தோம். அப்போது புறம்பான இருளில் தள்ளப்படுகிறார்கள் என்பதை குறித்து பார்த்தோம். அந்த புறம்பான இருள்னா என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு விளக்கி தந்தார். கல்யாண வஸ்திரம் அப்படின்னா என்னங்கிறதையும் லைட்டாக கொஞ்சம் தொட்டு ஆண்டவர் காட்டினார். அதை அப்படியே 19:7 கொண்டு போனார். பரிசுத்தவான்களின் நீதிகளே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை சொல்லி கொடுத்தார். அப்போது நீதியான வாழ்க்கை மெல்லிய சுத்தமான பிரகாசமான வஸ்திரத்துக்கு அது அடையாளமாக இருக்கிறது. அந்த கர்த்தர் நீதியில் பிரியப்படுகிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தர் இதில் நீதியில் பிரியப்படுகிறார், அநீதியில் அல்ல, நீதியில். ஒரு மனுஷன் நீதி எந்த ஜனத்திலாகிலும் கர்த்தருக்கு பயந்து தமக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று கொர்நேலியு வீட்டில் நம்ம ஐயா பேதுரு புகுந்து அப்படி ஒரு வசனத்தை சொல்கிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா. அப்போ எந்த ஜனத்திலாகிலும் அவருக்கு பயந்து நீதியை நடப்பிக்கிறவன் எவனோ செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு, அவன்தான் அப்படிங்கிறார். அவன்தான். கள்ளத்தனமாக லஞ்சம் வாங்கிட்டு பொய் பேசிட்டு அப்படி இப்படி அநீதியான காரியங்கள் செய்கிறவர் பார்க்கவே மாட்டார் போல். அவர் அதில் பிரியப்படலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அவர் பிரியப்படுகிறதெல்லாம் எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த ஜனமாக இருக்கட்டும், அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ. அவன் ஏன்னா தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஸ்தோத்திரம். அவனே அவருக்கு உகந்தவன். ஆக அந்த நீதி செய்யும் பொழுது அது நமக்கு மெல்லிய வஸ்திரமாக மாறியது. மெல்லிய வஸ்திரம். அந்த நீதி பரிசுத்தவான்களுடைய அந்த வஸ்திரம் நீதிகளே. இப்போ கல்யாண வஸ்திரம் இல்லாமல் உள்ளே எப்படி வந்தேன்னு கேட்குறார். அப்போ அந்த கல்யாண வஸ்திரம்னா நீதியின் வாழ்க்கை. இந்த வஸ்திரம் எங்கே கொடுக்கப்படுகிறது? வெளியில் கொடுக்கப்படலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியில் கொடுக்கப்படலை. உள்ளே வர சொல்லி அந்த வஸ்திரத்தை கண்டுபிடிச்சு அந்த வஸ்திரத்தை நம்ம அணிந்து கொள்ளுகிறதற்கு எவ்வளவோ நாட்களை தருகிறார். நம்ம முதல்ல ஆண்டவருடைய சர்ச்சுக்கு உள்ளே வந்து ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதுவரைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகள் எத்தனை? நீங்களே சொல்லுவீங்க, எத்தனை? 1 2? ஒவ்வொரு வாரமும் நாம் பிரமிக்கத்தக்கதான அளவுக்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு முகமுகமாக பேசி தம்முடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். வாட் ஹி ஹேஸ் இன் ஹிஸ் மைண்ட். என் வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல, என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல. அப்போ வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு என் வழிகள் உயர்ந்த வழிகளாக இருக்குதுன்னு சொல்கிறார். எப்படியா நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் மனுஷங்க? நீங்கள் நினைக்கிறது என்னங்கிறது நீங்களாம் உயர்ந்த எண்ணங்கள், உங்கள் வழிகளாக ரொம்ப உயரமாக இருக்குது, எட்டாவதாக இருக்குது. நாங்கள்லாம் கீழேருந்து வந்தவர்கள், நாங்கள் மண்ணுக்குரியவர்கள், மண்ணிலேருந்து வந்தவர்கள். நீங்கள் விண்ணுக்குரியவர், விண்ணிலிருந்து இறங்கினவர். அப்போது விண்ணிலிருந்து இறங்கினவர் நம்மை சந்திக்க வராவிட்டால் அல்லேலூயா மண்ணுக்குரியவர்களுக்கு எப்படி தெரியும்? ஸ்தோத்திரம். அதனால தான் 66 புஸ்தகங்கள் தேவன் நமக்கு கொடுத்து அவருடைய வழிகளை நமக்கு கற்றுத்தருகிறார், அவருடைய நினைவுகளை நமக்கு கற்றுத்தருகிறார், அவருடைய எண்ணங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அதை நம்ம காதுகள் கேட்குது, நம்ம கண்கள் பார்க்குது. அப்போ நம்முடைய வழிகள் அவருடைய வழிகளுக்கு சிங்க் ஆக மாட்டேங்குது. அவர் வழி இப்படி இருக்குதுன்னா நம்ம வழி இப்படி இருக்கிறோம். உடனே அந்த கர்த்தருடைய வழிகளுக்குள்ளாக அப்படி அலைன்மெண்ட் இப்படி இல்லாமல் ஸ்ட்ரெயிட் அப்படி டக்குன்னு அலைன் ஆகிறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்து இம்மட்டும் நம்மை நடத்தினார். இன்னும் நம்ம ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்னும் சில நேரங்களில் இந்த கோட்டுக்கு இப்படி தான் போகுது. அது லைட்டாக அப்படி ஒவ்வொரு வாரமும் நமக்கு செய்து இந்த நாம் ஆராதனைக்கு வந்து கர்த்தருக்குள் மகிழ்ந்து துதித்து அவரை கனப்படுத்துகிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குரிய ஒரு பெரிய பதில் நாம் பரலோகத்தில் கால் எடுத்து வச்சதுக்கு அப்புறம்தான் தெரியும். நம்ம வந்தது, நம்ம ஆசையாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்தது பூமியில். என்ன சொல்கிறீங்க? ஆவலோடு ஆராதனைக்கு வந்தது, அவர் சத்தியத்தை ஆசையோடு கேட்டது, விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ, தூங்கி கேட்டோமோ தூங்காமல் கேட்டோமோ, எப்படி கேட்டோமோ மொத்தத்தில் எல்லாத்தையும் இதோ ஒன்று 2 3 வார்த்தை உள்ளே போய் நம்ம மாறி போய் அங்கே கால் எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளை தகுதிப்படுத்தின தேவன் கால் எடுத்து வச்சிட்ட பிறகுதான் புரியுது, ஆஹா நமக்காக கர்த்தர் இன்வெஸ்ட் பண்ணதான இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு பயங்கரமான முதலீடுன்னு சொல்லி அன்னைக்கு பொத்துன்னு அவர் காலில் விழுந்து நன்றி சொல்லுவோம். இல்லையாப்பா ஒரு இடம் கிடைச்சதே நன்றி ஐயா அப்படின்னு. எனவே அதனால்தான் பவுல் சொல்லுகிறான், அல்லேலூயா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசங்கள் எல்லாம் ஒரு நாளும் வீணாய் போகாதென்று அறிந்து அவருக்குள் உறுதிப்பட்டவர்களாயும் அசைவில்லாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக அப்படின்னு 15 கடைசியில் சொல்லுகிறார். கடைசி வார்த்தை 1 Corinthians 15 கடைசி வார்த்தையில் அப்படி சொல்லுகிறார். இப்போ வாசிக்க வேண்டாம். ஆக கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசங்கள் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வாலிப நாட்கள்லேருந்து நம்ம பிரயாசப்பட்டோம்னா நிறையா பிரயாசப்படலாம். வாலிப பிள்ளைகளே அல்லேலூயா. சிலர் வாலிபத்தெல்லாம் வீணாக்கி எல்லாம் போய் ஏதோ பண்ணி விழுந்து எந்திரிச்சு மொத்தத்தில் ஒரு வயசில் அப்போ அவங்களுக்கு முன்னால் வச்சிருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அட்லீஸ்ட் அதையாவது நம்ம என்ன செய்யலாம், பிரயோஜனப்படுத்தி கொள்ளலாம். அல்லேலூயா. அந்த வாலிப நாட்கள்லேருந்து நம்ம கிறிஸ்துவுக்காக பாடுபட்டுட்டோம்னா யூத் மிஸ்பென்ட் வில் மேக் த ஓல்ட் ஏஜ் மிசரபுள்னு ஒரு இது இருக்குது, பழமொழி இருக்குது. யூத்தை சரியாக ஸ்பெண்ட் பண்ணாமல் மிஸ்பென்ட் டைம் மிஸ்பென்ட் வில் மேக் தி ஓல்ட் ஏஜ் மிசரபுள். ஓல்ட் ஏஜ்லேயும் ஒன்றும் செய்ய முடியாது, யூத்தையும் போச்சு ஓல்ட் ஏஜும் போச்சுன்னா அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிடமாக இருக்கும்.
என்னடா நம்ம வாழ்ந்து ஒன்றுமே கர்த்தருக்காக சாதிக்கலையே, ஸ்தோத்திரம். நல்லா பிஸ்னஸ் பண்ணலாம், ஒருவேளை நல்லா படிக்கலாம், நல்ல மற்ற காரியங்களெல்லாம் செய்து கொள்ளலாம். ஆனால் கர்த்தருக்காக, நம்மளை படைத்த தேவனுக்காக நம்ம என்ன தான் செஞ்சோம்? வாலிப நாட்களில், பலன் இருக்கிற நாட்கள்லாம் செய்ய வேண்டிய நாட்களில் ஒன்றுமே செய்யலை. அது வாலிபமும் சீலமும் எல்லாம் மறைஞ்சு போகுது. திரும்ப கிடைக்குமா? அது கிடைக்காது. ஓல்டேஜில் செய்யலாங்கிற ஒரு ஆசை வரும்போது அது நம்மளை விட மாட்டேங்குது, அது ஒத்துழைக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் இதுவும் போச்சு அதுவும் போச்சு. கையில் வச்சிருக்கிற புறாவை விட்டுட்டு பறக்க போகிற காக்காவை பிடிச்சான் நான் ஒருத்தன். என்னது, கையில் ஒரு நல்ல புறா இருக்குதுங்க, ஒரு காக்கா போயிட்டு இருக்குது, பிடின்னு இதை விட்டுட்டான், அதை பிடிக்க. அது எங்கே, ரெண்டும் போச்சே. அந்த கதையாயிரும். வாலிபமும் போச்சு, வயசான நாட்களும் போச்சு. என்னடா செய்கிறது? நல்ல இதிலேயே தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமேன். இப்போ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது லிவ் காட்லி லைஃப், இல்லை லிவ் காட்ஸ் லைஃப். என்னடா கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. லிவ் எ காட்லி லைஃப் அப்படின்னா வேற அர்த்தம். அதாவது பக்தியான வாழ்க்கை வாழ் என்று சொல்லுகிறதற்கும் தேவனுடைய ஜீவனையே வைத்து நீ வாழ்ன்னு சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம். லிவ் எ காட்லி லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லிவ் த லைஃப் ஆஃப் காட். அதாவது டாக் அபவுட் த லவ் ஆஃப் காட் அப்படின்னா அது ஒரு அர்த்தம். லிவ் த லவ் ஆஃப் காட்னா வேற அர்த்தம். லிவ் த லவ் ஆஃப், டாக் அபவுட் த லவ் ஆஃப் காட்னா தேவனுடைய அன்பை குறித்து பேசுதல். ஆனால் தேவனுடைய அன்பையே வாழுங்கள்னா அவருடைய அன்பிலே நம்ம வாழ்கிறது. ஸோ இது செகண்ட் பாயிண்ட். என்ன 7 காரியங்கள் உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. வாட் ஹெல்னா என்ன அது உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஹெல்லுங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஒரு இடம். அங்கே கர்த்தர் இருக்க மாட்டார். கர்த்தர் இருக்க மாட்டார் இந்த பூமியிலே கூட. என்னங்க போனீங்களே கான்ஃபரன்ஸ், எப்படிங்க இருந்துச்சுங்க அப்படிமா? ஆடாடே நரக வேதனைப்பட்டேன் சார் அப்படிங்கிறான். நரகம்னா என்னென்னு தெரியாதவனை கூட என்ன சொல்கிறான்? நரக. அப்போ அவன் படுற வேதனை அவனுக்கு தெரியுது, இது நல்லா இல்லை. ஸோ அதனால் அவன் அப்படி சொல்கிறான். நல்ல கர்த்தர் இல்லாத இடம். கர்த்தர் நல்லவர், நல்ல தேவன் இருக்கிற இடம் நல்ல இடம். நல்ல இடம். நல்ல தேவன் இல்லாத இடம் எப்படிங்க நல்லதாக இருக்க முடியும்? கர்த்தர் வெளிச்சத்தின் தேவன், அவர் இல்லாத இடம் என்னங்க? யாராவது வெளிச்சத்தை, இந்த பெட்ரோமாஸ் லைட்டை வச்சு வெளிச்சம் காட்ட முடியுமா? அவருக்கு ஈடாக ஒன்றும் வராது. இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் பார்க்க போகிறது என்னன்னா, கர்த்தர் ஜீவன் உள்ளவர். பாயிண்ட் என்னன்னா, கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அப்போ அவர் இல்லாத இடம், அப்போ ஜீவன் இல்லாத இடத்த என்ன சொல்லுவீங்க? லைட்டுக்கு இருள், ஜீவனுக்கு மரணம். அப்போ ஒரு மரணம் என்கிற வார்த்தை நல்லா இல்லை, ஜீவனுங்கிற வார்த்தை சூப்பராக. ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருக்கீங்க, அவர் பிழைச்சிட்டு வர்றாருங்க, ரெக்கவர் ஆயிட்டாருன்னு சொல்லும்போது நமக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஒன்றும் பண்ண முடியலங்க அப்படின்னு அவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நெகட்டிவ் வேர்டை சொல்லிட்டாங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தைரியமும் போயிடுது. அது ஒரு விதமான சொல்லி முடியாத ஒரு சோகம் நம்மளை கவியிருது பார்த்துக்குங்க. அதுபோல தான் இந்த மரணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மனுஷர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு அன்பேலட்டபிள், அது டைஜஸ்ட் பண்ண முடியாது. அப்போ அன்பேலட்டபிள் அண்ட் டைஜஸ்ட் பண்ண இந்த உலகத்திலே ஒரு முடியலன்னா, நிரந்தரமாய் ஒரு மனுஷன் மரணத்துக்குள்ளே தள்ளப்படுகிறான்னா அது எப்படி அது அங்கே வாழ முடியும்? ஒரே ஒரு காரணம், ஜீவனாகிய கர்த்தர் அங்கே இல்லை. ஜீவனை பெற்ற கர்த்தர்ன்னு சொல்லக்கூடாது. ஜீவன், அவனே ஜீவன். He is the very life. இன்னைக்கு அதை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிட்டு, there was one book, இன்னைக்கு இருக்கு அந்த புஸ்தகம், லைஃப் ஆஃப் காட் இன் தி சோல் ஆஃப் மேன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புஸ்தகம். லைஃப் ஆஃப் காட் இன் தி சோல் ஆஃப் மேன், அதாவது மனுஷனுடைய ஆத்துமாவில் தேவனுடைய ஜீவன் அப்படிங்கிற தலைப்பில் 18வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட புஸ்தகம். அப்பா, 18th century. அந்த புஸ்தகத்தை அறிமுகப்படுத்தி எப்படியோ யார் கையிலையோ போய் கிடச்சி ஒரு அம்மா கையில் கிடச்சிருக்குது. அந்த அம்மா யாருன்னு கேட்டால் நம்ம ஜான் வெஸ்லி ஐயா இருக்கார் இல்லையா, நான் சொல்கிற மிஷனரி ஜான் வெஸ்லி.
அவங்களுக்கும் அவருடைய பிரதர் சார்ல்ஸ் வெஸ்லி, இவங்க 2 பேருக்கும் அந்த அம்மா, அவங்களுடைய சொந்த அம்மா. அந்த புஸ்தகம் கையில் யார் கையில் கிடச்சிது? ஜான் வெஸ்லியுடைய அம்மா கையில் கிடச்சிது. அவங்க கொண்டு போய் பிள்ளைகள்கிட்ட இந்த படி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அவங்க அதை படித்து போட்டுட்டு இன்னொருத்தர் மிஸ்டர் பிரைட்டோ என்னமோ ஒரு பேர் அவங்கள்ட்ட கொடுத்த பிறகு அந்த 18வது நூற்றாண்டில் அது பயங்கரமான எழுப்புதலை கொண்டு வந்துருச்சு. பயங்கரமான எழுப்புதல் கொண்டு வந்துச்சு. அவன் இந்த புஸ்தகத்தை வாங்கி வாசித்தான். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு மனுஷ ஆத்மாவுக்குள்ள தேவனுடைய ஜீவன் வரும்போது என்ன நடக்குது, அந்த ஆசீர்வாதத்தை எப்படி யார் பெற முடியும்னா, அந்த ஜீவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அனுபவிச்சவன் தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். மற்றவனுக்கு அது புரியாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த புஸ்தகத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜான் வெஸ்லி அப்ரிட்ஜ் பண்ணியிருக்கார். சுருக்கி கண்டென்ஸ் பண்ணி அப்ரிட்ஜ் பண்ணியிருக்கார். அந்த புஸ்தகம் இன்னைக்கு அந்த தொகுப்பு அவைலபிளாக இருக்குது. நேற்று ஆன்லைனில் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. அது என்னதாங்கிறது நான் வாசித்து காட்டினேன். என்ன 18வது நூற்றாண்டில் ஒரு மகாபெரிய எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு புஸ்தகம் இருக்குமானால் ஜான் வெஸ்லி அதுக்கு ஃபார்வர்டு எழுதியிருக்கிறாரு, அதை அப்ரிட்ஜ் பண்ணியிருக்கிறாருன்னா எனக்கு தெரியும் ஜான் வெஸ்லி யாருன்னு, நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தேவதாசன் கையிலேருந்து அந்த இதுலேருந்து வந்த புஸ்தகத்தை நான் வாசித்தே ஆகணும்னு சொல்லி நேற்று ஆன்லைனில் என்ன பண்ணிட்டேன், ஆர்டர் பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. என்னை கொண்டு ஒரு எழுப்புதலை தார், நான் அதை கற்றுக்கொள்ளணும். யாரை கொண்டு ஒரு எழுப்புதலை கர்த்தரால் அனுப்ப முடியும்? ஹல்லேலூயா. அவர் பட்சமாதம் இல்லாத நல்லது. அப்போது எனக்கு இந்த 2வது பாயிண்ட் அங்கே போய் கனெக்ட் ஆனதுனால நான் ரொம்ப துள்ளிட்டேன். ஆஹா தேவமேனு. அப்போது அதுக்கு இன்னும் தொடர்ந்து தியானம் பண்ணும்போது நான் சொல்கிற சில வாசங்கள் பல பார்ட்ஸாக நான் பிரித்து வச்சுருக்கிறேன், ஏபிசி அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஏ பார்ட்டு நான் சொல்லுகிறேன். லைஃப் ஆஃப் காட் இஸ் த சென்டர் ஆஃப் த பைபிள். நான் அதை உங்களுக்கு விளக்கி காட்டுறேன். தேவனுடைய ஜீவன் ஒன்று இருக்குது. அவருக்குள் இருக்கிற அவர் ஜீவனாகவே இருக்கிறார். புரிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அவன் நம்ம ஏன் ஜீவிக்கிறோம்னா அவர் ஜீவன் கொடுத்ததுனால ஜீவிக்கிறோம். நம்முடைய ஜீவனை அவர் எடுப்பாரானால் நாம் ஜீவிக்க மாட்டோம். அவ்வளவுதான். ஸோ அதுவும் அவர் ஒரு மண்ணிலேருந்து தயார் பண்ணி மண் மூட்டையிலேருந்து ஒரு மாதிரியாக நம்மளை ஒரு மாதிரியாக உருவாக்கினார். ஒரு மாதிரியாக இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது. ஸ்தோத்திரம். அப்போ அவர் ஊதி, அப்போ ஊதுறாருன்னா அந்த ஊதுறது அவருடைய பீயிங்லேருந்து வர்றதுனால அது ஜீவனாக இருக்குது. அப்போ அது ஜீவ உள்ள வரும் பொழுது இவன் இந்த மண்ணு மூட்டை, உயிர் இல்லாத மூட்டை ஜீவாத்மாவாக மாறிடும். அவர் தனக்குள்ளே அவரே ஜீவன், அவரே ஜீவன், அவரே ஜீவன். God does not give healing. தேவன் சுகத்தை சம்பாதித்து கொடுக்கிறவர் அல்ல. He is the healer. He is the healer. நம்ம அறிவு சம்பாதிச்சு சரீரத்தின் காரியங்களை படித்து அதுக்கேற்ற சில காரியங்களை செய்து நாம் உதவி செய்கிறது தான் டாக்டர்ஸ். பட் டாக்டர்ஸ் ஆர் நாட் தி ஹீலர்ஸ். டாக்டர்ஸ் ஆர் நாட் தி ஹீலர்ஸ். பட் தெர் இஸ் a healer. He doesn't heal because he has learned something. கற்றுக்கொண்டு ஹீல் பண்ணவர் அல்ல. He is the healing. அப்போ அவர் வருகிற இடத்துல ஹீலிங் தவிர வேற ஒன்று இருக்காது. அவர் வருகிற இடத்துல ஒரு வெளிச்சம் தவிர அவர் ஒன்று இருக்க. போன வாரம் அவரே வெளிச்சம், இந்த வாரம் அவரே ஜீவன். அவர் தொட்டால் ஜீவன் வரும், பேசினால் ஜீவன், பார்த்தால் ஜீவன். அவர் இருக்கிற பரமண்டலம் ஃபுல்லாக அவருடைய ஆளுகையாக இருக்கிறபடினால ஜீவனை தவிர்த்து மரணம் அங்கே இருப்பதே கிடையாது. அப்படிப்பட்ட உலகத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்க போகிறார். இன்னைக்கு ரொம்ப அருமையான காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். அந்த ஜீவன் என்ன எப்படி வந்ததுன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. The first 2 chapters of the Bible என்ன ஆதியாகமத்தில் ஃபர்ஸ்ட் 2 chapters. அது இப்போ நீங்கள் வாசிக்க வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் கவனிங்க நான் சொல்கிறது. இந்த பிகினிங்லேருந்து ஆரம்பித்து ஆதியில் தேவன் வானத்தின் பூமியை சிருஷ்டித்தார்னு சொல்லி வாசிக்கும் போதே அந்த ஸ்டார்ட்டே லைஃப்பில் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்கே எப்படி இருக்குதுன்னா ஜீவனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. வெளிச்சம் உண்டாயிட்டு
அந்த வெளிச்சமே ஒரு ஜீவன் தான். அல்லேலூயா. அப்புறம் பலவிதமான மில்லியன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் கர்த்தர் கிரியேட் பண்ணி ஃபுல்லாக எல்லா வானமல்ல, வானங்கள் பூமி எல்லாம் உண்டாக்கி அது நடுவில் ஒரு தோட்டத்தை வேற உண்டாக்கி வச்சுட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த தோட்டத்திலேருந்து அதில் தன் சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோன்னு ஒரு மண்ணு மூட்டையை எடுத்து அந்த தெய்வமே எப்படி தான் நான் புகழ்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க. ஜீவனை ஊதுனதுனால அவன் ஜீவாத்மாவாகி அவனை பார்க்கும்போதெல்லாம் அவர் மாதிரியே இருக்கிறான். ஸ்தோத்திரம். சாயல்லிருந்து அப்படி பண்ணி அவனை கொண்டு போய் எங்கே வச்சாருன்னா, பூமியிலிருந்து ஒரு மரத்தை ஒன்று உண்டாக்கி அந்த மரத்துக்கு பேர் ஜீவ விருட்சம்னு உண்டாக்கி, அந்த ஜீவ விருட்சத்துக்கு முன்னால ஜீவனை பெற்ற ஜீவனுள்ள தேவன் பொம்மையை கொண்டு வந்து வச்சார். அது நடுவில் வச்சார். உங்களுக்கு நீட்டா ஒரு பிக்சர் வந்து இருக்குமே இந்நேரம். அவனுக்கு மேலே வானங்கள், பூமி, ஒரு தோட்டம், ஒரு ஜீவ விருட்சம், ஊதின மண்ணு மூட்டை கொண்டு வந்து விருட்சத்துக்கு முன்னால நடுவில் தோட்டத்தில் அதை வச்சு அதுக்கு முன்னால வச்சாருன்னு போட்டிருக்கு. 2:8 வாசிக்கணும். 2:8 தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின அந்த வார்த்தையை சொல்லணும். அதனால தான் தாம் உருவாக்கின மனுஷனுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நான் உருவாக்கின மனுஷன் என்னுடைய மனுஷனா இருக்கும்போது இதுக்கு விரோதமாக ஏதோ ஒன்று உருவாக்கப்பட்டதுன்னா நான் அதை சும்மா பார்த்துட்டு இருப்பேனா? அதை வாய்க்க பண்ணுவேனா? பண்ண மாட்டேன். அதை அழித்தே தீர்வேன். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற செக்யூரிட்டி. அல்லேலூயா. பாதுகாப்பு. தாம் உருவாக்கின பாத்திரத்துக்கு விரோதமாக சாத்தான் ஒன்றை உருவாக்க முடியுமா? அதனால தான் நாம் தேவனோடு இருக்கணும், அப்பொழுது அவர் நம்மோடு இருப்பார். நாம் தேவனை சேர வேண்டும், அப்பொழுது அவர் நம்மிடத்தில் சேருவார். அவரை விட்டு தூரமாக போனால் நமக்கு ரொம்ப ஆபத்து. அல்லேலூயா. தாம் உருவாக்கினவர்களாகிய நாம் அவரை விட்டு தூரமாக போகும்பொழுது வேற ஒருத்தன் நமக்கு விரோதமான காரியங்களை உருவாக்கிட்டு கிடப்பான். அப்போ கர்த்தர் தடுத்து நிறுத்துகிற கர்த்தர் நம்மோடு இராவிட்டால் அவர்களுக்கு ஐயோ அப்படின்னார். நான் அவர்களை விட்டு போகும் பொழுது நீங்கும் பொழுது அவர்களுக்கு ஐயோ அப்படின்ட்டார். அவர் நாக்கு நம்மை அவர் எப்படி பாதுகாக்கிறார்? தம்முடைய கூடார மறைவில் நம்மை ஒழித்து. ஒவ்வொரு நாளும் நமக்கு விரோதமான அட்டாக் வந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம கண்ணுக்கு அது தெரியாதுங்க. அவர் தம்முடைய கூடார மறைவில் எவ்ரி செகண்ட் ஹி இஸ் ப்ரொடெக்டிங் அஸ். அதனால தாங்க தைரியமாக நடக்கிறது என்னன்னே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கிறோம். அவர் எவ்வளவு நம்மளை குறித்து கரிசனை உள்ள தேவன், நமக்காய் நம் நினைவாய் இருக்கிற நல்ல தெய்வம். இதை ருசிக்கிறதுக்கு தான் நமக்கு ஒரு வார நாளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு 23ஆம் தேதி மார்ச் மாதம் 25வது வருஷத்தை கொடுத்தாரே கர்த்தர். ட்ரெஷராக எடுக்கணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாளை பொக்கிஷமாய் நம்ம எடுக்கணும். என்னங்க, வந்தோம் போனோம், சர்ச்சு திறந்திருக்கு, போகுது வருது போகணும், அந்த போகுது வருதுலாம் கிடையாது. ஐயா எனக்கு தேவன் கொடுத்த அவர் பாத சன்னிதானம், கர்த்தர் கொடுத்த இந்த வாரம் கொடுத்த பொக்கிஷம் என்று எண்ண வேண்டும். Glory to God. அது உண்மை. நாம் அவரை சந்திப்பது உண்மை. அவரோடு நாம் வாழுகிறது உண்மை. அவரது நமக்கு தகுதிப்படுத்துகிறது உண்மை. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத உதவாத நம்மை தேவன் தெரிந்து கொண்டு மறுபடியும் அவருடைய கருணை கடல். எவ்வளவு கருணை! அல்லேலூயா. இன்னைக்கு துதிக்காதவங்கெல்லாம் துதிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் அறியாதவங்கெல்லாம் நல்லா அறிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். அவருக்கு நம்முடைய ஜீவனை திருப்பி கொடுத்துடணும். ஆமென். நல்லா கவனிங்க. ஸோ அங்கே கொண்டு போய் என்ன போட்டிருக்குது? 8 வாஸ்தவமா, தேவனாகிய கர்த்தர் கிழக்கில் ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். நம்மளுடைய பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க பாருங்க, சொப்பு சாமான் விளையாடுற பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க அப்படி தான் சொப்பு சாமான் விளையாடும். ஆம்பளை பசங்களுக்கெல்லாம் பொம்மைக்காரை வச்சு டுருமா. பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் டுர்லாம் லாய்க்கப்படாது. அதுகளுக்கு ஏதாவது சொப்பு சாமான்னு ஒன்று இருக்குது, விற்கிறாங்க கடையில். அதை ஒரு செட்டை ஒன்று வாங்கி கொடுத்துட்டா போதும்.
அது உட்காந்து கிச்சனில் என்ன பண்ணணும், ஸ்டவ் ஒன்று இது எல்லாம் அங்கங்கே வைக்கும். பொம்பளை பிள்ளைகளுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படி இருக்கும். அது நம்ம தெரியாமல் அப்பா அம்மாவை கொண்டு வந்து ஒன்று தூக்கி இங்கே வச்சானா கெட்ட கோபம் வரும். என்ன இங்கே யார் வச்சா அப்படின்னு கொண்டு அங்கே வைக்கும். அங்கே தான் இருக்கணும். அது இந்த பொம்மைகளை வைக்கிற மாதிரி அந்த இடத்துல ஜீவ விருட்சத்தை ஒன்று உண்டாக்கி அதுக்கு ஜீவ மனுஷன் என்ன வச்சுங்களேன், ஆண்டவர் இங்கே நில். அப்போ ஜீவ விருட்சத்துக்கு எதிராக என் ஜீவனை பெற்றவன் நீ ஜீவனோடு இருக்கணும். அப்போ அவருடைய ஐடியாலாம் என்ன, எண்ணங்கள் என்ன, எண்ணங்கள்லாம் என்னுடைய ஜீவனில் அவங்க ஜீவனாகவே வாழணும். அவங்களுக்குள்ள மரணம் வரவே கூடாதுங்கிற சுத்த எண்ணத்தோடு தேவன் வைத்தார். The book starts with the life and the same book ends with the life. கொஞ்ச நேரத்தில் அதை காட்டுறேன். இட்ஸ் லவ்லி, இட்ஸ் லவ்லி. ஒருவேளை நம்ம வேதம் வாசிக்கும் போது இதெல்லாம் நம்ம நினச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பல காரணங்கள் நம்ம காரியங்கள் ஓடும், நம்ம வாசித்து கொண்டே இருப்போம். சில வசனங்கள் நம்மோடு பேசும். ஆனால் இந்த ஆங்கிளில் சில எல்லா நேரங்கள்லையும் நம்ம எல்லாத்தையும் நம்ம திங்க் பண்ண முடியாது. ஆல்ரைட், அட் த சென்டர் அல்ல ஹீ பிளேஸ்ட் அஸ். இன்றைக்கி சயின்ஸ் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்குது தெரியுங்களா? தெர் இஸ் லைஃப் ஒன்லி இன் எர்த்ன்னு போட்டிருக்குது. தி சென்டர் ஆஃப் தி எர்த். நோ அதர் பிளானட் ஹேஸ் திஸ் லைஃப். வாழுகிறதற்கு வசதியான இடம் ஒன்றுன்னா இந்த பூமி தான். மார்ஸு, ஜூபிட்டர், வீனஸ், அது இதுன்னு ஏகப்பட்ட பிளானட்டெல்லாம் இருக்குது. மனுஷன் சொல்லுவான் அங்கே வந்து கத்திரிக்காய் முளைக்குது, இங்கே வந்து தேங்காய் முளைக்குதுன்ட்டு. அப்படி இப்படின்னு 2 வார்த்தைகள் கூவினாலும் அவன் ஏதோ ஒரு பொழப்புக்கு கூவிட்டு போகிறான். ஆனால் உண்மை என்ன? ஏன் பிரதர் இந்த வாரம் சர்ச்சுக்கு வரல? பாஸ்டர், மார்ஸுங்கிற இதில் நான் சர்ச்சுக்கு போயிட்டேன். நான் அடுத்த வாரம் எங்கே இருப்பேன்? வீனஸில் இருப்பேன் பாஸ்டர். அதுக்கடுத்த வாரம் சந்திர மண்டலத்தில் இருப்பேன். அந்த அம்மா ஒன்று இறங்கிச்சே, வில்லியம்ஸு, அது மாதிரி அங்கே இருப்பேன் பாஸ்டர். அடுத்த வாரத்தில் சூரியன் கிட்ட இருப்பேன். நின்றுவாரு. அப்படி தேவன் தரல. பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். வானமும் பூமியும் கர்த்தருடையது. பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மனுபுத்திரருக்கு கொடுத்த தெய்வம் அவங்க வாழணும்னு கொடுத்தாரா இல்லை வேற எதுக்கும் கொடுத்தாரா? அப்போ அவங்க வாழணும்னு அதுக்கான செட்டிங் எங்கே கொடுக்கணும்? பூமியில் வாழ வச்சு சந்திர மண்டலத்தில் ஆக்சிஜனை கொடுத்தா எனக்கு என்ன லாபம்? எல்லாம் செத்துருவான். ஐடியலாக கர்த்தர் இந்த பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதை இந்த அறிவியல் கண்டுபிடிச்சி வச்சிருக்கு. இந்த அறிவியல் இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இது இப்படி இருக்கட்டும். அப்படி இப்படி போனேன். அப்போ ஏதேன் தோட்டத்தில் பூமி நடுவில் ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தின் நடுவில் ஒரு ஜீவ விருட்சம், அந்த விருட்சத்துக்கு முன்னால் இந்த ஜீவ மனுஷன். ஆனால் அதே இது லாஸ்ட்ல வெளிப்படுத்தின விசேஷம் 22:1-2. பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நகரத்தின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. போதும் 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 போதும். மாதந்தோறும் கொடுக்குது, அது வேற விஷயம். ஜீவ விருட்சம் எருசலேம், புதிய எருசலேம் இல்லை, புதிய வானம் புதிய பூமி உண்டாகி பரலோகத்திலிருந்து விட்டு இறங்கக்கூடிய தேவனுடைய நகரமாகிய புதிய எருசலேம், அதுக்குள்ளே அது நடுவிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம். இது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமே இந்த ஜீவ விருட்சம். அப்படி சொல்லுங்க. அப்ப இங்க ஒரு ஜீவ விருட்சம் வருது. ஆச்சரியமா இல்லையா? இந்த ஜீவ விருட்சம்னாலே நம்ம மைண்டெல்லாம் எங்கே போகும்? பொதுவா அது போன தோட்டம், அது அதில் தான் போகுமே ஒழிய ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இன்னொரு அதே ஜீவ புஸ்தகம் இங்கே இருக்குதுங்கிறது நமக்கு தெரியாமல் போச்சப்பா. அப்போ அங்கே ஜீவ விருட்சத்துக்கு முன்னால் கொண்டு போய் மனுஷனை உண்டாக்கின தெய்வம், நீ ஜீவனோடு இருக்கணும்னு சொன்னவன் தெய்வம், ஜீவன் போய் அவன்
படாத பாடுபட்டு போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே உள்ளவர்களோ அந்த மறுபடியுமாய் தேவனுடைய ஜீவனை உடையவர்களாய் இனி மரணமே காணாத புதிய எருசலேமில் ஜீவ விருட்சத்துக்கு முன்னால போய் நிற்பானாங்க. அதல்லையா, அங்க நின்னது இங்க மறுபடியும் நிற்கிறான். அந்த மனுஷன் யாருடைய ஜீவனை பெற்றான்? ஏதேன் தோட்டத்தில் நம்ம தாத்தா ஆதாம் யாருடைய ஜீவனை பெற்றான்? தேவனுடைய ஜீவனை பெற்றான். இங்க புதிய எருசலேமில் யாருடைய ஜீவன் உள்ளவர்கள்? இவர்களும் ரட்சிக்கப்பட்ட நாம் இப்போ ஹல்லேலூயா தேவனுடைய ஜீவனை பெற்றவர்கள். அப்படியானால் தேவனுடைய ஜீவனை பெற்று சும்மா இல்லை, அதை பெற்று சுமக்கிற பாத்திரங்களாய் இந்த பூமியில் இருக்கிறோம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். You and I are the vessels that contain the life of God, which means that you are made a carrier of the life of God. You are a carrier. Hallelujah. You are a carrier of the life of God. சாதாரணமாக தேவன் நமக்கு அப்படி, அவர் கிரியேஷனே அப்படித்தான் செய்தார், சிருஷ்டிப்பே அப்படித்தான் செய்தார். You are the carriers of God's life. ஏதேன் தோட்டத்தில் அவருடைய எண்ணம் அப்படி இருந்தது. பொல்லாத பேய் அவனை பிடிச்சி ஒரு இழுத்து நார பண்ணி வாழ்க்கை கெட்டு போய் கடைசியில் ஜீவன் இல்லாமல் போய் God has restored back அந்த வெசல்ஸை மறுபடியுமாக விலை கொடுத்து வாங்கி அவருடைய சொந்த ரத்தம். இட்ஸ் a very costly process. அவ்வளவு ரத்தம், லாஸ்ட் ட்ராப் ஆஃப் பிளட் கூட கொடுக்கிற வரைக்கும் விடுதலை பெறல. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வெசல்ஸை வாங்கி கொண்டு தன் ஜீவனை மறுபடியும் உள்ளே எழுப்பி ஜீவன் பெற்று நடமாடுகிற ஹல்லேலூயா பாத்திரங்களாக இந்த உலகத்தில் மாற்றினார் என்று சொன்னால், அவர் லைஃப் இஸ் a very costly life, is a very important life, and to live well godly life is a challenge in this world. பெரிய சவால். ஹல்லேலூயா. சவால் எதுக்கு சவால்னா, நல்ல கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டு போகணுங்கிறது அதல்ல சவால். தேவனுடைய ஜீவனை சுமக்கிறவனாய் கடைசி வரைக்கும் நான் இருந்து சுமந்து கொண்டு அவருடைய ஜீவனுக்குள் பிரவேசிக்கணுங்கிறது தான் சவால். நீங்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோங்கிறதோட நிறுத்தாதீங்க. ஐ ஹவ் காட் சம்திங் டு டெல் யூ. ஆமென். சம்திங் டு டெல். நான் சில காரியங்களை சொல்றேன். எஃபேசியன்ஸ் சாப்டர் பார்ட் ஏ முடிஞ்சது. இப்போ நம்ம பார்ட் ஏ முடிஞ்சது. ஸோ த ஃபர்ஸ்ட் 2 chapters ஆஃப் த பைபிள், கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட்? நான் சொல்றதை உங்களால் ரிப்பீட் பண்ண முடியுமா? வேதாகமத்தின் முதல் 2 ஸ்டார்டிங் சாப்டர்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் லைஃப். ஒன்னொன்னா பகல், இருள், தாவரங்கள், மிருக ஜீவன்கள், ஜந்துக்கள், அது நீர், ஊர்வன, பரப்பன, நீர்வாழ்வன எல்லாத்தையும் முடிச்சுட்டு மனுஷன் டக் 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 டக்குன்னு ஜீவன் 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 ஜீவன். It starts with life. End last 2 chapters of the Bible, Revelation ends with life. அங்கேயும் ஜீவ விருட்சம், இங்கேயும் ஜீவ விருட்சம், இங்கேயும் ஜீவனுள்ள, அங்கேயும் ஜீவனுள்ள மனுஷனாக இருந்திருக்க வேண்டிய ஆளு கெட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணி அவனை தேவனுடைய ஜீவன் மறுபடியும் அவனுக்குள்ளே முதல் தரம் ஊதும்போது ஊதினார். அல்லேலூயா. அவனை மறுபடியுமாக அல்லேலூயா ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு ஊதிட்டு போயிட்டார். அல்லேலூயா. மறுபடியும் செகண்ட் டைம் அவருடைய ஜீவனை மறுபடியும் நமக்குள்ளே அனுப்பினதுனாலே மறுபடியும் நாம் பிறந்தோம். we are born again. அல்லேலூயா. back to life. we are back to life again. அல்லேலூயா. உண்மையாய் கர்த்தரை ஆராதிப்பது உண்மையானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் ஆனது உண்மையானால், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வது, நீங்கள் சொல்வது உண்மையானால், நானும் சொல்வது உண்மையானால், ஜீவன் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் வந்திருக்கிறவர்கள் என்பது மெய். இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்க சொன்னதான தெய்வம் கிறிஸ்துவாகிய ஒளியை எங்கள் இருதயத்தில் பிரகாசிக்க பண்ணினார் என்று பவுல் சொல்லுகிறான். I was dead. Hallelujah. Death was reigning in my life. மரணமானது என்னை ஆண்டு கொண்டிருந்தது. நித்திய மரணத்துக்குள்ளே கொண்டு போகும்படிக்கு ஜீவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே மண்ணு மூட்டைக்குள்ள ஜீவனை அனுப்பின, தன் ஜீவனை அனுப்பின தேவன் மரித்து போன என்னை மறுபடியும் கண்டு தன் ஜீவனாகிய ரத்தத்தை சிந்தினார்.
ஒரு மனுஷனுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று லேவியர் ஆகமத்தில் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியானால் கிறிஸ்துவின் ஜீவன் எதில் இருக்குன்னா கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிறது. மனுஷனுடைய உயிர் ரத்தத்தில் இருக்குது. இன்னைக்கு ரத்தமெல்லாம் போச்சுன்னா அப்படியே அவன் வெளிரி போயிடுவான். பிளட் எல்லாம் ஊஸ் அவுட் ஆச்சுன்னா அவ்வளோதான். அந்த ஒரு அம்மா பாவம் இத்தனை வருஷமாக பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ ரத்தமெல்லாம் போகும்போது அந்த மனுஷன் அந்த என்ன தான் அவன் உயிர் வாழ்ந்திருப்பான்னு எனக்கு புரியல. பாவம் வெளிரி போயிருக்கான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படி தாங்க. ஸ்தோத்திரம். அந்த பிளட்டை மாற்றும்போது அந்த டிரான்ஸ்ஃபியூஷன் நடக்கும் பாருங்க, மரண அவஸ்தை. டயாலிசிஸ் பண்ணும்போது, ஹிமோடயாலிசிஸ் பண்ண பயங்கரமான அவஸ்தை. அந்த பிளட்டு போகும்போது பேன்னு போயிடுவான், செத்து போயிடுவான். நடு ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தனும் பார்ப்பார். இல்லைன்னா பிளட்டு பூரா போச்சுன்னா விடிய காலத்தில் தூக்கிட்டு போக வேண்டியதான் புதைக்கிறதுக்கு. கொஞ்சம் உயிர் இருக்குதுன்னா அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து முதல் வேலை என்னென்னா பிளட் ஏற்றுறான். ஏன் பிளட் ஏற்றுறான்? பிளட்டுக்குள்ளே ஜீவன் இருக்குது. டாக்டர் பிளட் ஏற்றுனா பிழைப்பாங்கிறது படிக்கத்தான் முடியும் வழியே. அந்த பிளட்டுக்குள்ளே ஜீவனை கொடுத்தது டாக்டர் கிடையாது, பரலோகத்தின் தேவன். ஹல்லேலூயா. உடனே பிளட் ஏற்றுறான். பிழைச்சிட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, தன்னுடைய ஜீவனை மறுபடியும் கொடுப்பதற்காக, டெத்திலிருந்து அவனை மறுபடியும் பிரிச்செடுத்து ஜீவனை கொடுக்கணும்னா தாம் பிளட்டில் இருக்கக்கூடியது தன்னுடைய ஜீவன். அந்த ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் இயேசு சிலுவைக்கு சென்றார். அதை கொடுக்காட்டி நம்ம மரணத்தில் இருக்கக்கூடிய நாம் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது கூடாத ஒரு காரியம். That is why the blood of Jesus Christ is very, very precious. கர்த்தருடைய ஜீவனுள்ள ரத்தம் மிகவும் விலை உயர்ந்தது, மாசற்ற. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாசணுகாத ஆண்டவருடைய ரத்தத்துக்காக நன்றி சொல்லுங்கள். நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, மாசணுகாத பரா. ஆமென். ஹல்லேலூயா. மாசணுகாத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. பாடி கொண்டாடுவோம். இயேசுவையே துதி செய். ஆமென். நல்ல உரத்த சத்தத்துல ஹல்லேலூயா. நம் இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி. ஹல்லேலூயா. இயேசுவையே துதி செய். அவருடைய ரத்தத்துக்காக இயேசுவையே. ஆமென். நீ மனமே இயேசுவையே துதி செய். அந்தரவான் தரையுள் தருதன் அந்தரவான் தரையுள் தருதன் சுந்தர மிகுந்த சுந்தரனன் சுந்தரம் மிகுந்த சவுந்தரனன். இயேசுவையே. நல்ல கைகளை தட்டி அப்பா உம்முடைய ரத்தத்துக்காய் நன்றி. துதி செய். என் மனமே உனக்கு ஜீவன் கொடுத்த இயேசுவை துதி செய். மனமே இயேசுவையே துதி செய். ஏன் துதிக்க வேணும்? எனக்கு ஜீவன் கொடுத்த இயேசுவை நான் துதிக்க வேண்டும். என்னுடைய ஜீவன், என்னுடைய லைஃப் என்னுடைய பிளட்டில் இருக்குது. என் பிளட்டெல்லாம் உறிஞ்சிட்டா என் ஜீவன் போயிடும், செத்தே போயிடுவேன். அவருடைய ஜீவன் அவருடைய இரத்தத்தில் இருக்கிறது. அப்படியானால் அவர் தம்முடைய இரத்தத்தை எல்லாம் கொடுத்து மரணத்தை தழுவினார். அவர் தேவனாக இருக்கிறபடினாலே என் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவனை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னார். நான் கொடுத்த ஜீவனை திரும்ப எடுத்துக்கொள்ளுகிறது அதிகாரம் தேவன் ஒருவருக்கு தான் உண்டு. நாம் இன்னைக்கு செத்து போயிட்டோம்னா திருப்பி வெளியில் வராது, யாரும் சொல்ல முடியாது. நான் சாகவும் போகிறேன், செத்த பிறகு நானே உயிர் தெழுவேன் யாராவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அந்த கொடுத்தது மரித்து கடந்த நம்மை ஜீவனோடு அன்னைக்கு அந்த காரியத்தை செய்த தெய்வம் இன்னைக்கு செய்த வேலை என்ன? அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி மரணத்திலிருந்து நம்மை பிரித்து கொண்டு அந்த ஜீவன் மறுபடியும் நமக்கு. Therefore we are born again one more time. That's the second chance. Somebody can glorify God along with me. Somebody can appreciate God. தேவனை புகழுங்கள், தேவனை போற்றுங்கள்.
அவரை பாராட்ட பழகுங்கள். அவர் நம் கர்த்தர், நமக்கு ஜீவனை கொடுத்தவர். ஒரு முறை கொடுத்து ஃபெயில் ஆன பிறகு மறுபடியும் இரக்கத்தின் அடிப்படையில் இரண்டாவது முறையாகி கொடுத்தாரே, நன்றி. மூணாவது முறை கொடுக்க மாட்டார். God is a God of second chance. He is not a God of third chance. ஒரு முறை ஆதாம் கெட்டு போச்சு, செகண்ட் சான்ஸில் கொண்டு வந்து நிறுத்தினார், குமாரனை அனுப்பினார். மூணாவது தடவை யார் அனுப்புவார்? யார் இருக்கா? யாருமே இல்லையே. வந்தாச்சு, வந்தவர் மணவாளன் அல்லவோ? ஹல்லேலூயா. விண்ணகத்தை அரசாளும் தெய்வம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த விண்ணகமே நீளும், மாயம் என்னவோ உனக்கு சொல்லவோ வந்தவர் யார் தெரியல உனக்கு, அதனால மிஸ் பண்ணிட்டான். ஹல்லேலூயா. ஞானவான்களே, நிதானவான்களே, ஞானவான்களே, வான்களே, என்ன இது வானம் பூமியோ, பராபரன் மானிடன் நானாரோ, என்ன இது வானம் பூமியோ, பராபரன் மானிடன் நானாரோ. உன்னகரத்தாளும் உன்னதமே நீளும், பொன்னகரத்தாளும் உன்னதமே நீளும், பொறுமை கிருபாசன துரை, பொறுமை கிருபாசன துரை, பூபதி வந்ததே அதிசயம். என்ன இது வானம் பூமிக்கோ, பராபரன் மானிடன் நாராரோ. சத்ய சர்வேசன் துத்ய கிருபை வாசன், சத்ய சர்வேசன் துத்ய கிருபை வாசன், நித்ய பிதாவினோர் மகத்துவ, நித்ய பிதாவினோர் மகத்துவ குமாரனோ இவரா. என்ன இது வானம் பூமியோ, பராபரன் மானிடன். செகண்ட் சான்ஸ். ஹல்லேலூயா. வேற பேரல்ல சூரர் விண்ணவராருமல்ல, வேற பேரல்ல சூரர் விண்ணவராருமல்ல, மாறில்லாத ஈடில்லாத, மாறில்லாத ஈடில்லாத வல்லமை தேவனே புல்லில் கிடக்கின்றாரா. என்ன இது வானம் பூமியோ, பராபரன் மானிடன் நானாரோ. சியோனின் மாதே இனி தீர்ந்தலையாதே, சியோனின் மாதே இனி தீர்ந்தலையாதே, மாயம் என்னவோ உனக்கு சொல்லவோ, மாயம் என்னவோ உனக்கு சொல்லவோ, வந்தவர் மணவாளன் நல்லவோ. என்ன இது வானம் பூமியோ, பராபரன் மானிடன் நானாரோ. வந்தவர் மணவாளன், அவர் ஜீவனை கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இதெல்லாம் நம்ம பேசும்போது. தெய்வமே, He is the life. காலையில் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய இது என்ன? we are not just ordinary கிறிஸ்தவங்க. No, we are not ordinary Christians, but we are carriers of the very life of God, which ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பத்தில் ஜீவனை கொடுத்து, மண்ணு மூட்டைக்கு ஜீவனை கொடுத்து, அந்த ஜீவனை மறுபடியுமாக நம்முடைய சரீரங்களிலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் சுமக்கிற மனுஷனாக மாறிட்டேன் நான். அல்லது மாத்து நாரா? இதை அறிஞ்ச ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒழுங்காக வாழ்ந்துருவான். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு அறிவு என்னன்னா,
I am the carrier of the life of God. Not life for God. Life for God என்னுடைய ஜீவனை அவருக்கு அர்ப்பணம் செய்தல் அதல்ல. அவருடைய ஜீவனை நான் சுமக்கிறேன். I am designed for it. I am destined for it. I am called for it. அதுக்காக I am designed. அது அவருடைய சித்தம், நம்முடைய சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. அவர்தான் மண்ணு மூட்டையை கொண்டு வந்து ஜீவனை கொண்டு வந்து உள்ள வச்சார். மண் என்னைக்காவது நினைச்சுதான் நான் இந்த மாதிரி உருவாக்குங்க, பிறகு உங்க ஜீவனை கொடுங்க, பிறகு உங்களுக்காக நாங்கள் வாழ்வுங்க காட்டுறோம் அப்படின்னு நான் சொன்னுச்சு? நோ. ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்க வல்லமையுள்ள தேவன் அப்படின்னா அவர் ஆக்கினார்னா அவர் எண்ணம் கொண்டார்னு அர்த்தம். அவர் அதை விரும்பினார்னு அர்த்தம். ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை உண்டாக்குறது அவர் விரும்பி அவராக்கும் நம்மளை படைச்சிருக்கிறாரு. இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா உங்களால? இதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? அப்படிப்பட்ட ஒரு மண்ணு மூட்டை, ஜீவன் பெற்ற மண்ணு மூட்டைக்குள்ள மரணத்தை உண்டாக்கி மரணத்தின் விதைகளை விதைச்சான் பிசாசு. அந்த விதைகள் முளைத்தெழும்பி கனி கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த மரணத்தின் விதைகள் இச்சை, அந்த இச்சைகள் கனி கொடுத்து ஆரம்பித்த பொழுது அந்த கனிகளுக்கு பேர் தான் பாவம். அந்த பாவம் நல்ல பூரணமானதுக்கப்புறம் மரணம். அந்த மரணத்துக்கு அதிகாரியாக இருக்கிறவன் பிசாசு. மரணத்துக்கு அதிகாரியாக இருக்கிற பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு பிள்ளைகள் இரத்தமும் மாம்சமும் உடையவர்களாக இருக்கிறபடினால் அவரும் அவர்களைப் போல ஆனார் என்று எழுதியிருக்கிறது. அவனை ஒரு வழி பண்ணி தட்டி, அல்லேலூயா, ஆதியாகமம் 3:15 நிறைவேறிற்று. அல்லேலூயா. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிகாலை நசுக்குவாய். அப்படியானால் இட்ஸ் a war between God and Satan. It's a war between God and Satan. Hallelujah. அவன் தன் வசமாக, அதனால தான் ஏசாயா 14 சொல்லி போட்டு யூ ஆர் மெர்கண்டைஸ் என்று எழுதியிருக்கும், உன்னுடைய வியாபாரங்கள் என்று எழுதியிருக்கும். அதென்ன வியாபாரம்? அவனுடைய 1/3 தூதர்களை மாயம் பண்ணி தன் பக்கம் இழுத்துக்கிட்டான். 1/3 of the angels have gone there. பட் அவனோடு இருக்கிறது 1/3, பட் கர்த்தரோடு இருக்கிறது 2/3. ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிறவர்கள் பெரியவர்கள், ஹல்லேலூயா, அதிகம். சோத்திரம். 2/3 எந்திரிச்சு 1/3 தட்டுறது ஒரே 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 ஒரு ஈஸியான மேட்டர். ஹல்லேலூயா. என் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று பாருங்கள். சோத்திரம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன்னுடைய மெர்கண்டைஸ், உன்னுடைய வியாபாரம், அந்த வியாபாரத்தில் முதலாவது அவன் தூதர்களை எப்படி வியாபாரம் பண்ணான் தெரியுமா? அதே ஆவிதானே இன்னைக்கு வேலை செய்து. உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பான். நல்லா இருக்கிறவன் எனக்கு எல்லாம் தெரியும், போவோம்மா கொஞ்ச நாள் தான் இப்படி சும்மா இப்படி நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்க, பேசி பேசி அப்படியான்னு சொல்லி அந்த நல்ல மனசையும் என்ன செய்யுது? இதுக்கு பேர் தான் வியாபாரம். இதுக்கு பேர் தான். இது ஸ்கூல்ஸில் நடக்கும், காலேஜில் நடக்கும், சர்ச்சஸில் நடக்கும், பேங்க்கில் நடக்கும், எல்லா ஆஃபீஸஸ், எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடக்கும். This is called the character assassination. Assassination of a character, of a person. This is demonic. This is evil. You can never find an ideal office. You can never find an ideal institution in this world. Every institution has this problem. Hallelujah. வேதனையா இருக்கும். நல்லா இருக்கக்கூடிய மனுஷங்க கெட்ட பேர் வாங்குறது அந்த மனுஷர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா இது, நம்ம நன்மை செஞ்சு கெட்ட பேர் வாங்குறோமேன்ட்டு இருக்கும். இது என்னடா, எதைத்தான் எப்படி இதை ப்ரூவ் பண்றது? நம்ம இல்லைன்னு ப்ரூவ் பண்ணவே முடியாது. யூ ஹாவ் டு கெட் தி ஹீட் ஆஃப் இட். வேற வழியே கிடையாது. அவனுடைய மெர்கண்டைஸ், அந்த ஆவி வேலை செய்யும் பொழுது அதே தானே எல்லா இடத்துலையும் வேலை செய்யுது. யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். புரியுது. நம்ம என்ன நினைக்கிறோம்? மனுஷங்க தான் அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறோம். மனுஷனுக்கு பின்னால் இருந்த வேலை செய்யறது ஆதியில் இருந்ததான பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் வேலை செய்யுது. அதுக்கு பேரே பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். பழைய பாம்பு அவனுடைய கிரியைகளை எங்கேயும் பார்க்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நாம் ஒன்றாக இருக்கிறது போல பிதாவே இவர்களும் ஒன்றாக இருக்கும்படிக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னார். யோவான் 17 கர்த்தர் ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றார் தெரியுமா? பிதாவே, நாம் ஒன்றாக இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாக இருக்கும்படிக்கு ஸ்தோத்திரம் அருள் செய்வீராக, ஒருமனப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கும்படிக்கு இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னார். ஏன்னா பிரிக்கிறவன் ரெடியா வருவான்னு ஆண்டவருக்கு தெரியும். சிதறடிக்கிறவன் உன் கண்களுக்கு முன்பாக வருகிறான். உன் அரணை காத்துக்கொள், உன் பெலனை ஸ்திரப்படுத்து. அவன் சிதறடிக்கிறவன் வருவான்.
சபைகளை சிதறடிக்கிறவன் அவன் வருவான், குடும்பத்தை சிதறடிக்கிறவன், ஆபீசஸை சிதறடிக்கிறவன். இந்த உலகத்தில் கர்த்தர் எது நல்லது என்று கண்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணினார், அத்தனை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லையும் அவன் உடைப்பதற்காக வருகிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் இணைக்கிற தெய்வம். அவரோ எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஜீவனை கொடுக்கிறவர், அவன் ஜீவனை எடுக்கிறவன். அதான் கொலைகாரன் பேர். ஆதி முதல் பாவம் செய்தவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் என்று தேவன் சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. எபேசியன்ஸ் சாப்டர் 4 verse number 18 பாருங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 18வது வசனம். நீங்கள் இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் ஜீவனுக்கு காரணர், அவர் ஜீவனுள்ளவர், அவர் ஜீவனுக்கு காரணர். நாம் ஜீவனோடு இருப்பது அவருக்கு பிடித்த காரியம். He desires, ஹல்லேலூயா. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே லைஃப் ஆஃப் காட் அப்படின்னு இங்கிலீஷ்ல நீங்க பார்க்கலாம். ஹேவிங் தி அண்டர்ஸ்டாண்டிங் டார்க்கன்ட், பீயிங் ஏலியனேட்டட் ஃப்ரம் த லைஃப் ஆஃப் காட். வாட் இஸ் தட் லைஃப் ஆஃப் காட்? நேற்று அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டேன். நேற்று சாயங்காலம் பூரா இதில் உட்காந்துட்டேன். ஆண்டவரே, லைஃப் ஆஃப் காட்னு சொல்றீங்களே, லைஃப் ஃபார் காட் வேற, லைஃப் ஆஃப் காட். சபை கூட்டத்தில் என்ன சொல்றாங்க? கடைசி ப்ரேயரில் என்ன சொல்கிறாங்க? ஒப்பு கொடுத்துரும். இந்த ஒப்புக்கொடுன்னு உப்பு மூட்டை மாதிரி தூக்குறதுக்கு பதிலாக யூ கிவ் யுவர் லைஃப் டு கிரைஸ்ட்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் என்ன சொல்லுவான்னா, டே, என் ஜீவியத்தை நான் எப்படிடா கொடுக்கறது? என்னால் ஒழுங்காக வாழ முடியல, பரிசுத்தமாக வாழ முடியல, பொய் சொல்லாமல் வாழ முடியல, காமெடி ஷோ பார்க்காம வாழ முடியல, வாழ முடியல, இப்படி அப்படின்னு சொல்ல என்னால் முடியாதப்பா. கடைசி ப்ரேயரில் ஒப்புக்கொடுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான். தட்ஸ் அ வெரி ராங் மெத்தட். அப்போ ஒப்புக்கொடுன்னு சொல்றது தப்பா? தப்பு இல்லை. பட் தட்ஸ் நாட் அ ரிசல்ட் ஓரியன்டட். என்னன்னா, வாட் வி ஹாவ் டு டூ இஸ் டீச் தெம் டு பிரிங் த லைஃப் ஆஃப் காட் இன் தெம். கிவிங் ஹிஸ் லைஃப் டு காட் பிகம்ஸ் ஈஸி ஜாப். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாம் அந்த பழங்காலத்து, எங்கள் அப்பா என்னைய கேட்டாலும் பழங்காலத்து ஆள். எவ்வளவு சொன்னாலும் எங்கள் அப்பா அந்த கிணத்துக்கு ஒரு மோட்டர் வைக்கவே மாட்டாங்க. தண்ணி டேங்க்கு ஒரு மோட்டர் சுவிட்ச் போட்டால் இப்போ டேங்க்குக்கு என்னது? ஆனால் எங்கள் பழைய காலத்து வீட்டிலலாம் அப்படி ஒரு சட்டம் போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு உட்டில். அதுக்கு ஒரு புள்ளி ஒன்று இருக்கும். கீக்கின்ற போன தோள்பட்டையெல்லாம் பிஞ்சு போயிடும். அது எத்தனை வருஷம் ஆளாளுக்கு இப்படி 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 ஒரு பல்லு விளக்குறதுக்கு மட்டும் உண்டு வாட்டர் வேணும்னாலும் இப்படின்னா தான் பல்லு விளக்க முடியும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட நாட்கள். எல்லார் வீட்லேயும் மோட்டர் இருக்குது பக்கத்தில். அதில் ஒரு சுவிட்ச் போட்டுறாங்க. எங்கள் அம்மா நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்கள் அப்பா மேலே ஒரே படையெடுப்போம். என்னது நீங்கள் எப்படி பழங்காலத்தால் இருக்கீங்க? ஒன்று கூட அதெல்லாம் தேவையில்லை. கடைசியில் முடியல, எல்லாருக்கும் வயசாகிட்டு போகுதுன்னு எங்கள் அம்மா எல்லாம் கஷ்டப்பட்ட ஒரு மோட்டர் ஒன்று வாங்கி வச்சாங்க. ஜிங்குன்னு அதில் ஒரு மோட்டர் போட்டாங்க. அவ்வளோதான். தண்ணி எப்படி தானால நம்ம வேலை வெறும் டேப் அப்படி திருப்ப வேண்டியதான். இந்த தண்ணியை கோரி அதை பிடிச்சி இழுத்து தோள்பட்டெல்லாம் போய் தண்ணி கொண்டு வர்றது எப்படி இருக்குது? அப்படி ஒரு மோட்டர் போட்டு அப்படி டேப்பை திருப்புறது எப்படி இருக்குது? எது ஈஸியாக இருக்குது? ஒரு காலத்தில் அந்த தண்ணியை கீழேந்து கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டம். இப்போ மோட்டர் போட்டு டேப்பில் திறக்கிறது எவ்வளோ ஈஸி. இது போல தான் ஒப்புக்கொடு. அவனுக்குள்ள தேவனுடைய ஜீவன் இல்லை. யாருக்குள்ள? அந்த அறிவும் இல்லை, சொல்லி கொடுக்கறதுக்கும் இல்லை. நம்ம எப்படியாவது இன்னைக்கு நான் ஒரு 4000 பேர், ஒரு 400 பேர் கை தூக்கிட்டா ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டா போதும், சக்ஸஸ்ஃபுல் மினிஸ்ட்ரின்ட்டு போயிடுறான். இட் இஸ் த மோஸ்ட் அன்சக்ஸஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி. நீ உன் சொந்த பலத்தில் நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறது மிக கடினமான காரியம். அவர் உள்ள வந்துட்டார்னா சொல்லாமலேயே நீ அவருக்கு கொடுத்துருவியே. எப்படி? இதில் எது ஈஸி? அப்போ அவர் உள்ள வரணும்னா என்ன நீ சொல்லி கொடுக்கணும்ல. இன்னைக்கு அதை தான் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். ரெஸ்ட் ஆஃப் தி ஜாப் உங்களுக்கு ரொம்ப அது ஈஸி இல்லையா? ஒருத்தன் சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வர வேண்டிய ஒரு முழுமையாக உள்ள வந்துட்டார்னா இனி நம்ம ஒருத்தனும் சொல்லாமலேயே அவருக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துருவோம்ல இல்லையா? அதான் ஆண்டவருடைய பிள்ளைகளே, லைஃப் ஃபார் காட் அல்ல,
லைஃப் ஆஃப் காட். இன்னைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே. அப்போ தேவனுடைய ஜீவன் ஒன்று இருக்குது, லைஃப் ஆஃப் காட் ஒன்று இருக்குது. அந்த லைஃப் ஆஃப் காட் நமக்குள்ள வந்தால் நாம் அவருடையவர்களாய் மாறிடுறோம், அவருடைய திட்டங்கள் நிறைவேறுது. அந்த ஜீவன் நமக்குள் வரலைன்னா ஜீவன் இல்லாத இடத்துல மரணம். லைட்டுக்கு ஆப்போசிட் டார்க்னஸ், ஜீவனுக்கு ஆப்போசிட் டெத்து. லைஃபுக்கு ஆப்போசிட் டெத்து, லைட்டுக்கு ஆப்போசிட் டார்க்னஸ். போன வாரம் லைட் அண்ட் டார்க்னஸ், இந்த வாரம் லைஃப் அண்ட் டெத். அதனால தான் மரணத்தையும் ஜீவனையும் மரணத்தையும் நான் உனக்கு முன்பாக வைத்தேன். ஆஃபர், 4 ஆஃபர்ஸில் அது ஒரு ஆஃபர். ஜீவனாகிய நான், என் ஜீவன் இந்த வாழ்க்கையில் எது சொன்னாலும் அந்த ஜீவன் நான் தான், அதுக்கு காரணமே நான் தான்ட்டார். அவர் அல்லாமல் இந்த பூமியில் ஒரு அணுவும் அசையாது, ஒரு ஜீவனும் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் டெட்டாக இருக்கும். இன்னைக்கு லிவிங்காக இருக்குது. மில்லியன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆர் லிவிங்னு சொல்லும் பொழுது இட் இஸ் ஹிஸ் லைஃப். காட் ஹேஸ் கிவன் ஹிஸ் லைஃப் டு எவ்ரி லிவிங் கிரீச்சர். ஆனால் எல்லாத்திலும் கட்டு சுப்பீரியராக இருக்கக்கூடிய நம்மை நாம் மரணம் பாவம் உள்ளே கொண்டு வந்து மரணமாய் ஏலியனேட்டட், அவரை விட்டு தூரமாய் போய் மரணத்துக்குள் போயிட்டோம். கர்த்தருடைய மகா பெரிய கிருபை, அன்னைக்கு ஒரு முறை உனக்கு ஊதுனேன்னு சொல்லிட்டு இன்னொரு முறை ஊத மாட்டேன்னு சொல்லலை. இதுக்காக நம்ம தேவனை பாராட்டணும். மறுபடியும் கருணாய் கடல் இறங்கினார். அன்னைக்கு ஊதுனவர் மறுபடியும் ரத்தத்தை சிந்தி நமக்குள்ள 2வது முறை ஊதுனாரு, பிழைத்திரு என்று சொன்னாரு. இல்லையா? இன்னைக்கு நம்ம யாரு? ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்க இல்லைங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்க கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. பட் யூ மஸ்ட் நோ தட் வி ஆர் இன் திஸ் வேர்ல்டு கேரியர்ஸ் ஆஃப் த லைஃப் ஆஃப் காட். யூ ஆர் நாட் அன் ஆர்டினரி பர்சன். அந்த பாயிண்ட் இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஒரு நடக்காத ஒரு உதாரணம் தான், ஆனால் வேடிக்கையாக இருக்கும். நடக்காது அது அப்படி, ஆனால் சும்மா உதாரணம். ஒரு நாய்க்குள்ள நாயுடைய ஜீவன் இருக்குதா? என்ன சந்தேகம் வருது? நாய்க்குடைய ஜீவன் இருக்குது. அந்த நாய்க்குள்ள மனுஷனுடைய ஜீவன் வந்துச்சுன்னா என்னடா இதெல்லாம் நடக்குமா? நாய்க்குள்ள நாயா இருக்குது, இது மனுஷனுடைய ஜீவன் வந்திருக்கு. அப்போ நான் காலைல சொன்னது என்னன்னா, ஒருத்தர் வந்து பேங்க் மேனேஜர்னு வச்சுக்கோ, கேஷியர்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு நாய்க்குள்ள அவர் போயிட்டார். நாய்க்குள்ள இவருடைய ஜீவன் போயிருக்குது. இப்போ கேஷியர் ஜாப் பண்ணணுமா? காலைல பேங்க் போகணும்ல, குடுக்குடுன்னு ஒரு நாய் போய் நேராக கேஷ் கவுண்டரில் போய் உட்காந்துக்குது. வந்து எல்லாத்தையும் கேட்குது, என்ன கொடுங்க சார், சலான் போட்டிங்களா? டக் டக் சக் 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 சிக்கு 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 எண்ணி ரைட் போயிட்டலாம், அடுத்த ஆள் நெக்ஸ்ட். என்னடா நாய் இப்படி பண்ணுது? உடனே ஃபோட்டோ எடுத்து ஊர் உலகம் என்ன செய்யும்? பயங்கரமா என்னது என்னது என்னது? நாய்க்குள்ள மனுஷ ஜீவன் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. இது ஆச்சரியம், நடக்காத காரியம், நடக்க முடியாத காரியம். ஆனால் ஒரு பாவியாகிய மனுஷனுக்குள்ள நம்மளுக்கு கர்த்தருடைய ஜீவன் உள்ள இருக்குது. இது எப்படி? என்ன உலகத்துல நேச்சுரலா நடக்காது. ஒரு பன்னிக்குள்ள யானையுடைய இருக்குமா? இல்ல ஒரு யானைக்குள்ள ஒரு மனுஷ ஜீவன் இருக்குமா? இருக்காதே. ஆனால் ஒரு பாவியாகிய மனுஷனுக்குள்ள தேவனுடைய ஜீவன் உள்ள வருதுன்னா இது தேவனுடைய செயல் அல்லாமல் வேற என்ன? அது தாங்க புரியாது இந்த உலகத்துல. நிக்கோதேமுக்கு புரியல. எப்படா இவனுங்க ஏண்டா கத்துறானுங்க, ஏண்டா ரட்சிக்கப்பட்டு இப்படி குதிக்கிறானுங்கண்ணா? ஐயா, நாங்கள் குதிக்கிறதுக்கு காரணம் எங்கள் ஜீவன் கெட்டு போச்சியா. எங்களுக்குள்ள தேவனுடைய ஜீவன் வந்ததுனால நாங்கள் பாட்டு பாடுறதை நிறுத்த முடியல, ஸ்தோத்திரம் பண்ணுறதை நிறுத்த முடியல. அவருடைய ஜீவன் எங்களுக்குள்ளே இருக்கிறபடினால தானே நாங்கள் அற்புதங்களை பார்க்குறோம், அடையாளங்களை பார்க்குறோம், அவரை நாங்கள் புகழ்கிறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவன் யாருதுன்னு தெரியுமா இப்போ? அப்படின்னு சொல்லி நாம் தேவனை ஆராதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்காள். இனி அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது க்ளோரி டு காட். இப்போ இல்லை, ஸ்தோத்திரம். த கிரேட்டஸ்ட் திங் ஃபார் அ மேன் இஸ் டு ஹேவ் த லைஃப் ஆஃப் காட், விச் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் தட் ஹி ஹேஸ் வித் ஹிம். ஆமென். ஆமோஸ் 5வது அதிகாரம் 4வது வசனம்.
6வது வசனமும் 14வது வசனமும். ஆமோஸ் 5:4. என்னதான் போட்டிருக்குது பார்க்கலாமா? என்னதான் போட்டிருக்கு? கர்த்தர் இதுல எந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தெரியுது? கரெக்டா பிடிச்சிங்க போங்க. பிழைப்பீர்கள். பிழைக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஜீவன் வருது. இதுக்கு பிழைக்கிறதுக்கு முன்னால நீங்க பிழைக்கலைன்னா செத்து போவீங்கன்னு அர்த்தம். ஜீவன் இல்லை. ஜீவன் இல்லைன்னா மரணம். உங்க மரணம் நீங்கணும்னா யாரை தேடணும்? ஜீவன் யார்கிட்ட இருக்கு? நம் தேவன் ஜீவனை கடன் வாங்கினவரா இல்லை அவரே ஜீவன்? ஆக நான் தான் லைஃப். நான் உள்ள வரலைன்னா நீங்க பிழைக்க மாட்டீங்கன்ட்டார். ஸோ நம்முடைய ஆண்டவர் சொன்ன வசனங்கள் உண்டு. நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். லாசரு செத்து போயிட்டான். 4 நாள் ஆச்சு. ஐயா, கடைசி நாளில் அவன் எந்திரிப்பான்னு எங்களுக்கு தெரியும். அவன் உயிர் தள்ளுவான்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கு இந்த அம்மா மனுஷிகமாக. நிற்கிறவர் யாருன்னு தெரியல. நானே ஜீவனும் நானே உயிர் தெழுதலும். அந்த வசனம் நம்ம ஆளுகளுக்கு நிறைய பேருக்கு புரியாது. வாசிப்போம் விசுவாசத்தில், ஆனால் புரியாது. என்ன கேட்டால், த வெரி லைஃப் இஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. த வெரி லைஃப், ஜீவனே இங்கே நிற்கும்போது நான் யார்கிட்டருந்தோ ஜீவனை கடன் வாங்கிட்டு வந்து லைஃப்பில் நான் வந்து செய்யலை. I am the source of life of every person. நானே ஜீவன். எனக்கு முன்னால் மரணம்னு ஒன்று நிற்க முடியுமா? அது 4 நாளான 40 நாளாக இருந்தான வெளியிலவான்னு சொன்னார். அவன் வந்துட்டான். டு ப்ரூவ் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த லைஃப். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத் அண்ட் ஐ ஆம் ஒன் ஆஃப் த லைஃப். இல்லை, ஐ ஆம் த லைஃப். அப்போ தான் அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கும். ஆஹா, he is not only my savior, he is my life. அன்னைக்கு ஆதாம்குள்ள புகுந்ததான தேவனுடைய ஜீவன் இன்னைக்கு என்னைய பாத்திரத்தை எடுத்து, அந்த கெட்டுப்போன பாத்திரத்தை எடுத்து, பாவம் என்கிற மரணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய விதைகளை தேவன் பிடுங்கி வெளியில் எறிந்து கெட்டுப்போன பாத்திரத்தை சுத்தமாக்கி அதுக்கு பிறகு தன் ஜீவனை மறுபடியும் உள்ளே வைத்தது நிமித்தம் நான் தேவனுடைய ஜீவனை சுமக்கிறவனாய் மாறிட்டேன். அன்னைக்கு ஆதாம் சுமக்கிறவனாய் இருந்தான். அன்னைக்கு ஆதாம் சுமக்கிறவனாய் இருந்தான். கெட்டுப்போச்சு. ஆனால் குயவனுடைய கையில் பாத்திரம் உடைந்தது. அந்த பாத்திரம் அவர் கையில் தான் இருந்தது. மறுபடியுமாக ஒரு நல்ல பாத்திரமாக வணைய எனக்கு அதிகாரம் இல்லையா என்று கேட்டார். மறுபடியுமாய் கெட்டுப்போன மனுஷர்களை மறுபடியுமாய் தேவன் நம்மளை வணைஞ்சி ஜீவனற்ற நிலைமையிலிருந்து மறுபடியும் ஜீவனை கொடுத்து, ஹல்லேலூயா. ஒரு முறை கற்பலகைகள் எழுதி கொடுக்கப்பட்ட கற்பலகைகள் மோசே உடைச்சி போட்டான். கிருபையா 2வது முறை எழுதி கொடுக்கலையா? ஒரு முறை பாவம் செஞ்சிச்சு அந்த அம்மா. நீ மறுபடியும் பாவம் செய்யாதே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு கிருபையா சொல்லலையா? அதனால தான் கிருபையா ரட்சிக்கப்பட்டோம். நீங்களும் நானும் யாருங்கிறத இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து வெளியில் போனோம். அன்னைக்கு ஆதாமுடைய விருப்பத்தினாலே அவன் தேவ ஜீவனை பெறலை. அவருடைய டிசைன் அது. அவர் விரும்பினார், மண்ணை எடுக்கணும்னு விரும்பினார். அதுபோல ஒரு மரத்தை எடுத்து ஜீவனை கொடுத்திருந்தா இந்நேரம் நம்ம வேற மாதிரி மாறி இருப்போம். ஆதாம் வேற மாதிரி இருந்திருப்பார். அவர் எந்த பொருளை எடுத்து தயார் பண்ணி அதுக்குள்ள ஜீவனை கொண்டு வரணும்னு நினைச்சாரோ அந்த ஆயிருக்கும். மண்ணு தான் நல்ல. ஒருவேளை மரத்தை எடுத்து ஜீவன் ஊதுனா வேற மாதிரி டிசைன்ல இருப்போம் நம்ம. ஹல்லேலூயா. அவர் மண்ணை எடுத்தார், ஜீவனை கொடுத்தார். யாருடைய விருப்பம் இது? இதுக்கு மாறாக ஏதாவது சொல்ல முடியுமா?
கெட்டு போச்சு. கெட்டு போனதுக்கப்புறம் நம்மளை மறுபடியும் அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி மீட்டு கொண்ட பிறகு தம் ஜீவனை நமக்காக கொடுத்து மறுபடியும் லைஃப் ஆஃப் காட் போட்டிருக்கு. தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாக இருக்கிறார்கள்னா விசுவாசியாதவர்கள் அந்நியர்களாக இருக்கிறார்கள், விசுவாசித்தவர்களோ ஜீவனை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். We are the people who received the life of God. அப்படியானால் அன்னைக்கு ஆதாமுடைய விருப்பம் அல்ல, இன்னைக்கு நம்முடைய விருப்பமும் அல்லவே. தேவன் நம்மை ரட்சித்தார் என்று சொன்னால் நம்முடைய விருப்பமா? நம்மளை கேட்டு ரட்சித்தாரா? ஆதாமை கேட்டு ஜீவனை கொடுத்தாரா? அப்படியானால் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சாய்ஸ். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். I have chosen you that you will be carrier of my life. ஓசியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். என்றாலும் இஸ்ரவேலின் புத்திரரின் தொகை அளக்கவும் நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். அது நான் என்ன, நம்ம பழக்கத்தில் ஜீவனுள்ள தேவன், ஜீவ சபை, ஜீவனில் அப்படின்னு போயிட்டே இருப்போம். ஏன்னா பழக்கத்தில் யூஸ் பண்ணியிருப்போம். இன்னைக்கு கொஞ்சம் அழுத்த திருத்தமாக பார்க்கணும். அவங்க யாருன்னு கேட்டால் த காட் ஹிம்செல்ஃப் இஸ் லைஃப். காட் ஹிம்செல்ஃப், அவர் உண்டாக்கின தோட்டம், அவர் உண்டாக்கின தோட்டத்தின் நடுவில் இருந்து வந்ததான செடி, மரம், ஜீவ விருட்சம். இவனுக்குள்ளே, இவனும் பொம்மைக்குட்டி, மண்ணுக்குட்டிக்குள்ள ஜீவ சுவாசம், ஜீவாத்மா, கம்ப்ளீட்டா ஜீவன் 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 சொல்லிட்டு அந்த ஜீவனுடைய பிள்ளைகள் நீங்கன்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட் ஆஃப் வெரி லைஃப். அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் எவ்வளவா இருக்கணும்? இதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் ஏன் உயிர் போகுதுங்க. எப்படி ஆகணும், புரிஞ்சு உள்ள கொண்டு போகணுங்க. ஆகவே இன்னைக்கு ஃபாதர், காட் த ஃபாதர் இஸ் லைட், அதை புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இன்னும் சில வசனங்கள் உண்டு. தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தில் ஒரு சாட்சி கிளம்புகிறது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார், அசையாது அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரிந்தன்னு இருக்கு. For he is the living God. Hallelujah. யாரோ ஒருத்தர் அவருக்கு லைஃபை கொடுத்ததுனால லிவிங் கிடையாது. இன்னைக்கு நமக்கு லைஃபை கொடுத்ததுனால வாழ்றோம். அந்த லைஃபை எடுத்துட்டா வாழ முடியாது. அவுட்னா அவுட். ஸ்தோத்திரம். அவர் அப்படி அல்ல, தனக்குள் தானே ஜீவனுள்ள தேவன், தனக்குள் தானே. அவன் சொல்றான், அந்நிய ராஜா சொல்றான், நேபுகத்நேசார் சொல்றான், அவர் ஜீவனுள்ள தேவன். அப்படின்னா மற்ற தேவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு லைஃப் இல்லைன்னு அர்த்தம். தே ஆர் டெட் ஐடல்ஸ் என்று அர்த்தம். அவன் கண்டுபிடிச்சிட்டான். எனவே இப்படி நிறைய காரியங்கள் பார்க்கும்போது எசேக்கியேல் 33:11 கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நம்ம இந்த வார்த்தையை எத்தனை முறை எப்படி வாசித்தோம்னா, ஒரு 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 ஆணை இடுறாரு போல அப்படின்னு தான் நம்ம வாசிக்கிறோம். என் பேர்லேயே நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அதுபோல் நம்ம நினச்சிட்டோம். ஆனால் அது அவர் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தையை பாருங்க, என் ஜீவன். அப்படியானால் ஐயோ எப்படி விளக்க ஆண்டவரே, அப்படியானால் துன்மார்க்கனுடைய மரணத்தை நான் விரும்பலைங்கிறது என் ஜீவன் எப்படியோ அது மாதிரி அதை கொண்டு நான் சொல்றேன். என் ஜீவன் அழிந்து போகுமானால் அழியும் போது நான் சொன்ன வார்த்தையும் அழியும். என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் என் வார்த்தை உண்மையா இருக்கும். என் ஜீவன் என்னைக்கு அழியுதோ அன்னைக்கு நான் சொன்னதும். தேவனுடைய ஜீவன் அழியுமா? அப்போ நான் சொன்னதும் அழியாது. என்ன நான் சொன்னேன்?
துன்மார்க்கனுடைய மரணத்தை நான் விரும்பவில்லை, அவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன்னு என் ஜீவன் இருக்கும் வரைக்கும் நான் சொன்ன வார்த்தையும் இருக்கும். அவருடைய ஜீவன் அழியுமோ? அப்படியானால் அவர் எதை கொண்டு எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? நம்ம சொல்லிட்டு போவோம், ஐயா தர்றேன்னு சொன்னாரு, ஆள் இல்லை. ஐயா இல்லைங்க, என்னங்க செய்ய முடியும்பாங்க. இல்லைங்க எங்களுக்கு தர்றேன்னு சொன்னாங்க. சொல்லியிருக்கலாங்க, அவரே இல்லைங்க, என்னங்க சும்மா வேலையை பார்த்துட்டு போங்க. அவர் சொன்னது அவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான். இல்லைங்கள, அவர் போயிட்டார்னா அவ்வளோதான், எல்லாம் போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன்னா என் ஜீவன் அழியுமோ? அழியாத சர்வ வல்லமை சாவாமை உள்ள நித்திய தேவன் அல்லவோ. அப்படின்னா நான் சொன்னது அப்படியே இருக்கும்ட்டார். பிதாவாகிய தேவன் தன்னில் தானே ஜீவன் உள்ளது. இன்னும் சில வசனங்கள் உண்டு. யோவான் 6:57 வாசிக்க வேண்டும். ஜீவனுள்ள போதும் போதுமே எனக்கு, ஜீவனுள்ள பிதா. இயேசு வாயை திறந்து சொல்லுகிற வார்த்தை என்ன? பரலோக பிதான்னு சொல்லியிருக்கலாம். அழகா கரெக்டா அந்த வார்த்தையை சொல்றார், ஜீவனுள்ள பிதா. அப்ப பிதா ஜீவனுள்ளவர். நான் சொல்லல, நீங்க சொல்லல, உலகத்தான் சொல்ல, என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே வாயை திறந்து சொன்ன ஒரு வார்த்தை, என் பிதா. ஐயா, அவர் தானே ஐயா அங்க ஏதேன் தோட்டத்தில் இருந்தது மனுஷனை உண்டாக்கினது, அவர் தானே ஜீவ விருட்சத்தை உண்டாக்கினது. தெரியாம இருக்குமா என்ன? அவர் வாயை திறந்தா சத்தியத்தை பேசுகிறது. பார்த்தீங்களா, உண்மையை சொல்லிட்டாரு. நமக்கு இவர் சொல்லலைன்னா நமக்கு எப்படி தெரியுங்க பிதா ஜீவனுள்ளவர்ன்ட்டு? அந்த ஒரு வார்த்தை, ஜீவனுள்ள பிதா அனுப்பினது போல, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ 5:26 வாசிக்கலாம். இதுலேருந்து தான் நிறைய வசனங்களை வாசிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கர்த்தருக்கு சொன்ன விளக்கங்கள் அழகாக கிடைக்கும். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறது போல. போதும், அவ்வளோதான். நீங்கள் இனி வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேளுங்க, நம்ம சப்ஜெக்ட் மேட்டர், ஃபாதர் இன் ஹெவன் இஸ் லைஃப், நாட் ஹீ ஹேஸ் லைஃப், ஹீ இஸ் லைஃப். பிதா தன்னில் தானே ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அது போதும். அப்போ இத்தனை வசனங்கள் நம்ம இப்போ எபிரேயர் 3:12 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? சகோதரரே, போதும், ஜீவனுள்ள தேவன். நிறைய ரகசியங்கள் இருக்குது. அப்ப பிதாவாகிய தேவன் தன்னில் தானே இஸ் த லைஃப். He is the life. இரண்டாவதாக ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த லைஃப். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவனுள்ள இயேசு, ஜீவனுள்ள தேவன், ஜீவன் பெற்றவர் அல்ல, ஜீவனுள்ள பிதா. குமாரன், ஜீவனுள்ள குமாரன். அதுக்கு நமக்கு வசனங்கள் வேணுமா என்ன? யோவான் 1:4, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டான். ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்க. He is life. He is life. John 14:6. அதற்கு இயேசு, நானே வழி, சத்தியம், ஜீவனை உடையவனுமாய் இருக்கிறேன். No. I am the life. நான் தான் லைஃபே. நான் இல்லைன்னா அந்த உலகமே இல்லை, நான் இல்லைன்னா இந்த மனுஷனே இல்லை, அவர் இல்லைன்னா உலகமே இல்லை. எந்த ஒரு ஜீவராசியும் நடமாட முடியாது. நானே ஜீவனாக இருக்கிறேன். அந்த அம்மா அழுது சொன்னுச்சு, கடைசி நாளில் உயிர்த்தலை பண்ணுவேன். அட, த வெரி லைஃபே இங்கே வந்து நிற்கும்போது இனி என்ன உயிர்த்தெழுதல்? அன்னைக்கு தான் நடக்கணுமா என்ன? எனி டைம் நவ் ஹி வில் லிவ். ஐ வில் ப்ரூவ் தட் ஐ ஆம் த லைஃப். நான் தான் ஜீவன் என்பதை நான் நிரூபித்து காட்டுறேன்னு சொல்லிட்டு கம் அவுட்னாரு.
வந்தே ஆகணும். மரணம் தன்னுடைய கால்களை முடக்கியே ஆக வேணும். அல்லேலூயா. இருள் மடங்கியே ஆக வேண்டும், குனிந்து ஆக வேண்டும். அந்த ஜீவனுள்ள கர்த்தர் இயேசு மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் இருப்பது ரகசியம் என்று எழுதியிருக்கிறது. இட் இஸ் a mystery that Christ is the hope of glory that is in you. Can you appreciate this? எவ்வளவு முக்கியமானவர்கள். இதை கொண்டு போய், இந்த ஜீவனை கொண்டு போய் இந்த இயேசு கிறிஸ்து வாழக்கூடிய ஜீவனுள்ள தேவனுக்கு இடம் கொடுக்காம பிசாசுகளுக்கு நம்முடைய இருதயத்தை இடம் கொடுப்போமானால் அதை போல ஒரு துர்பாக்கியம் இந்த பூமியில் வேற இல்லை பிரியமானவர்களே. போய் சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ரட்சிக்கப்படாதவர்களுக்கு. நான் இருளிலே சொன்னதை நீங்கள் பகலிலே சொல்லுங்கள். நேராண்டம். What a beautiful God. John chapter 10 verse number 10. யோவான் 10:10 அந்த ஜீவன், நான் ஜீவன், பரிபூர்ணப்படவும் வந்தேன். The life that is in you should be abundant. ஒரு கிறிஸ்டியன் சொல்கிறவன் சும்மா கிறிஸ்தவ பேரை வச்சுட்டு சண்டே கோயிலுக்கு வர்றதும் போகிறதும் இல்லை. அவன் கண்ட கழுத இங்கே கோயிலை முடிச்சுட்டு சினிமா பார்க்குறது வீட்டில் போய் அல்ல. அவனுக்குள்ள அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட்டு கொண்டிருப்பது தான் ரகசியம். நீங்கள் கோயிலை அட்டன் பண்ணிட்டீங்க, யூ அட்டெண்டட் தி சர்ச் அட்டன் பண்ணிட்டீங்களா, வார நாளில் பரிபூர்ணம் ஸ்டார்ட் ஆகணும். இட் ஷுட் இன்க்ரீஸ். இந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். நாளுக்கு நாள் the life of God must be abundant in our. That's a true Christian. That is the true life. இதை முடித்தோடனே அடுத்து நேரம் எதை பார்க்கலாம், எங்கே கிரிக்கெட் விளையாடலாம், எவன்கிட்ட சண்டை போடலாம், எவன்கிட்ட இது பண்ணலாம், சொத்து சண்டை போகலாம், எவன்கிட்ட ஜாதி சண்டைக்கு போகலாம், எவனை வம்பிழுக்கலாம். இப்படி போனீங்கன்னா how the life of God will be abundant in you. எப்படி abundant லைஃப்னு சொல்ல? You read the scripture that has no meaning in your life. வசனத்தை வாசிக்கிறதுக்கு தான் பைபிள், மற்றபடி வாழ்க்கைக்கு அது ஒவ்வாததாக இருக்கிறது. பாடம் முடிந்தது, பாடும் அத்தோட முடிந்தது. உனக்கு பாடு ஆரம்பிக்குது. Now God wants his people to be with abundant life, increasing. Hallelujah. அதுதானே இந்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவிட்டு உங்களை அனுப்புறது எனக்கு ரொம்ப லேசான காரியம். பட் ஆயத்தமாக்கி மேலே போகிறது கடினம். இட்ஸ் a difficult life. ஆண்டவர் எதுக்கு ஏதேன் தோட்டத்திலே ஜீவனுள்ள தேவன் உன்னை ஜீவனை கொடுத்து ஜீவ விருட்சத்துக்கு முன்னால் உன்னை நிறுத்தி நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை கொண்டு போனவன் கடைசியில் ஜீவன் இழந்தவனாய் மரணத்தை தழுவிக்கொள்வது எனக்கு இஷ்டமோ? மறுபடியும் என்னுடைய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஜீவனை கொடுக்க நான் வந்தேன். அது பரிபூர்ணப்பட வந்தேன். You will be full with my life அப்படின்னார். If you really give your heart to me, உண்மையாகவே உன்னுடைய இருதயத்தை எனக்கு கொடுத்தது உண்மையானால், அது நீ அப்படி சொல்லுகிறது உண்மையானால், நீ கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருப்பது உண்மையானால், அவர்தான் வேண்டும் என்று சொல்லி உன் ஜீவனையும் வெறுக்கிற அளவுக்கு கொடுக்கிற வித்து போடுற அளவுக்கு உண்மையானால் உன்னிலே என்னுடைய ஜீவன் பரிபூர்ணமாய் விளங்கும் ஆண்டவர். There is no double life, there is only one life. ரெண்டு வேஷம் அல்ல, ஒரே ஒரு வேஷம், ஒரே ஒரு காரியம்தான். Sad part of the story is most of the Christians do not understand. ஒரு ஸ்டோரி என்னன்னா, இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்பதுதான் சொல்லி கொடுத்திருக்கிறாங்களே ஒழிய அவர் ரட்சகரும் அவர் நம்முடைய ஜீவனுமா இருக்கிறாருங்கிறத சொல்லி கொடுக்கலையே. He is not only our savior, but he is the very life of your life. Colossians chapter 3 verse 3 and 4. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், you died. In the sense you died to your sins. When you died to your sins, the life of God entered in you. ஒன்று சொல்லட்டா, கவனிக்கிறீங்களா? டெத் எப்படி வருது தெரியுமா? Seeds of death are sown. பாவத்தின் அந்த மரணத்துக்குரிய விதைகளாகிய பாவம் விதைக்கப்படுகிறது. இம்மீடியட்டா டெத் வருது. அல்லேலூயா. அந்த விதைகளை தேவன் களைகளை
அவருடைய சொந்த இரத்தத்தினால், மரணத்தினால் அந்த களைகளை வேரோடு ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்து பிடுங்கி எறிகிறார். அப்போ அந்த விதைகள் இனி மரணத்தை கொண்டு வர முடியல. அந்த மரணம் இல்லாத இடத்துல விதைகளை எடுத்து போட அவர் உள்ளே வரும் பொழுது மறுபடியும் அவருடைய ஜீவன் உள்ள ஆதி ஆகமத்தில் எப்படி ஊதி ஜீவனை உள்ளே அனுப்பினாரோ, மரணத்தின் களைகளை, விதைகளை அப்படியே பிடுங்கி தம்முடைய இரத்தத்தினால பாத்திரத்தை சுத்தமாக்கி அன்னைக்கு ஊதின ஆண்டவர் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் திரும்ப சொன்னார்னா, அந்த ஜீவன் போன ஜீவன் மறுபடியும் உள்ளே வந்திருக்கு. இது உங்களுக்குள்ளே கிறிஸ்து ஜீவன் உள்ளவராய் இருப்பது ரகசியம் என்று சொன்னார். இட்ஸ் a mystery that God, Christ is dwelling in you as a hope of glory. இனி இந்த உலகத்திலே நடமாடும் தேவனுடைய ஜீவனை பெற்ற நடமாடும் பொம்மைகள். அல்லேலூயா. புரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன், முதல் விசை மண்ணு மூட்டைக்குள்ளே பூன்னு ஊதுனோன்னு நடமாடும் மண்ணு மூட்டையாக மாறினான். வேலைகளை செய்து கொண்டான், நிலத்தை பண்படுத்த ஆரம்பித்தான். இன்றைக்கி இதே கெட்டுப்போன மனுஷனுக்குள்ளே மறுபடியும் இந்த ஊதுன ரெண்டாவது சான்ஸு, செகண்டு சான்ஸு கொடுத்து மறுபடியும் இந்த பூமியில் நடமாடுறோன்னா ஏதோ இந்த புஸ்தகத்தை திறக்கிறதுக்கு, இந்த மூடுறதுக்கு, அந்த ஜீவன் மாத்திரம் அல்ல. We have the very life of God in us and we carry the life of God in this world. Hallelujah. And where is the place for death? மரணத்துக்கு இடம் எங்கே? அவருடைய ஜீவனை சுமந்துக்கிட்டு நான் உள்ளே போகும்போது எனக்குள்ளே மரணத்துக்கு இடம். இந்த உலகத்தை விட்டு நான் போனாலும் ஜீவன் ஜீவனோடல்லவா இருக்கும். கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் தான் இது. ஜீவன் வெளிச்சம் வெளிச்சத்தோடு சேர்றது ஈஸி, இருள் தான் வெளிச்சத்தோடு சேராது. அல்லேலூயா. இங்கே இந்த இவ்வளோ வெளிச்சத்தின் நடுவில் ஒரு டார்ச் லைட் அடித்தா பிரச்சனையே கிடையாது, ரெண்டுமே வெளிச்சம்தான். ஆனால் இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இருள் வரும். அப்போ தான் டார்ச் லைட்டுடைய அருமை தெரியும். இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்க சொன்ன தெய்வம் எங்கள் கிறிஸ்துவானவர் எங்கள் இருதயத்தில் பிரகாசித்தார் அப்படிங்கிறான். பிரகாசித்தார். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உள்ளே பிரவேசிப்பது எவ்வளவு அவசியம். இல்லாவிட்டால் அவனுக்குள்ளே மரணம் குடிகொண்டிருக்கிறது. இருளோட சேர்ந்து விடும். நரக இருளுக்குள் இவனுக்குள்ளே இருக்கிற மரணம் இவனை இழுத்து சென்று கொண்டு போய்விடும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். மதம் மாறி அல்ல, கர்த்தராகிய ஜீவன் அவர். He is the very life. Jesus Christ is the life and he is the same yesterday, today and forever. அவர் மாறாதவர். அவர் இல்லாவிட்டால் ஜீவன் இல்லை, பரலோகம் இல்லை, வாழ்வு இல்லை, வீணாய் போன வாழ்க்கை. He is the life now. எப்பா எத்தனை காரியங்கள். அப்போ இதை வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறதுனா லைஃபோட லைஃபாய் கலந்துருச்சுன்ட்டு சொல்றார். உயிரோடு கலந்தவரேன்னு ஒரு பாட்டு ஒன்று போடுறாங்க பார்த்தீங்களா? உயிரோடு கலந்தவரே அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று உண்டല്ലോ. அதுபோல் வெளிச்சத்தோடு வெளிச்சமா, ஜீவனோடு ஜீவனா உங்கள் கிளம்பி நீங்கள் ஐக்கியப்பட்டுட்டீங்க. அந்த ஜீவனுக்குள் மறைஞ்சிருக்கிறது. ஏன் அப்புறம் நம்முடைய ஜீவனா என்ன ஜீவன்? நம்முடைய ஜீவனானார். தேவன் நம்முடைய ஜீவனாக மாறுகிறார். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். மறுபடியும் பாவத்துக்குள் அல்ல, மகிமையில் வெளிப்படுவீர்கள். அப்போ இந்த ஜீவன் உள்ளே வராட்டால் எங்கே விமோச்சனம்? விமோச்சனம் உண்டா? இன்றைக்கு பார்க்கிற எழில்மிகு காட்சிகளும் நாகரிகங்களும் டெக்னாலஜி அதை வச்சு புகழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஜீவன் இல்லாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா.
திடீரென்று ஒரு இருளுக்குள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயத்துக்குள் தள்ளப்படும் பொழுது நம்முடைய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியும் ஜீவனுமாய் இருக்கிறவர் உனக்குள்ளே வராவிட்டால் எப்படி நீ மகிமைக்குள் பிரவேசிப்பாய், பரலோகத்தில் கால் எடுத்து வைப்பாய்? ஒரு மனுஷன் செத்து போனதுக்கு அப்புறம் சொர்க்கம் போயிட்டாருன்னு வழக்கத்தின்படி சொன்னாலும் கூட அவன் சொர்க்கம் போவானோ? இயேசு இல்லாமல் மதம் மாறினால் போவானோ? சிந்தித்துக்கொள், சிந்தித்துக்கொள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு என்ன ஆனந்தம்! இன்னைக்கு அந்த ஜீவன் மறுபடியும் எனக்குள்ளே வந்ததடா அப்படின்னு. அதல்லவா ஆராதனை. ஹல்லேலூயா, அதல்லவா ஆராதனை. மத்தேயு 16:16 சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, ஜீவனுள்ள, எப்படிடா உனக்கு இது தெரிஞ்சது? You are not, please listen. You are not only my savior, you are my life. அங்கதான் கர்த்தர். இதுவரைக்கும் நம்ம சபையில இதை தியானிக்கல. நோ, you are not only my savior, but you are my life. எல்லாரும் ரட்சகர் ரட்சகர் ரட்சகர்னு சொல்லிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு சந்தோஷமா இந்நாள் வரைக்கும் என்னை ரட்சித்தார் 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 ரட்சித்தார். நம்மளோட வாழ்க்கையே அதில் போயிடுச்சு. என்னைக்காவது அவர் என் ஜீவன், he is the life of God is in me. I am not an ordinary person. நான் இது சாதாரண மனுஷன் இல்லை. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆதாம் சாதாரணமான மனுஷன் கிடையாது. அவன் தேவனுடைய ஜீவனை பெற்றவனாக இருந்தான். இன்னைக்கு இழந்து போன நமக்கு அதே ஜீவனானவர், ஜீவனை உடையவர் அல்ல, ஜீவனை பெற்றவர் அல்ல, ஜீவன் ஆனவர், அவர் நமக்குள்ளே வருகிறார்னா, அதனால தான் இந்த மட்பாண்டங்களில் நாங்கள் இந்த மகிமையை பெற்றிருக்கிறோம்னு பவுல் சொன்னார். We carry in our earthen vessels the life of God. That I have become a vessel carrying the life of God. அந்த கழுதைக்கு கிடைச்சது பாருங்க அந்த பெரிய பாக்கியம். ஜீவனுள்ள தேவனை சுமக்கிற கழுதையாய் மாறிட்டது. அது சாதாரண கழுதை கிடையாது. இன்னைக்கு நாம எப்படி, நமக்குள்ளே தேவனுடைய ஜீவன் இருக்கு. அதை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சோம்னா இந்த சண்டைகளுக்கும் இந்த அசிங்கங்களுக்கும் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். இது போதும் நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுறதுக்கு. இனி அடுத்து தேவாவியானவர் ஜீவன் என்பதை நான் உங்களுக்கு அடுத்த வாரம் தான் சொல்ல முடியும். இனி அதுக்கடுத்து வேற என்னென்னலாம் ஜீவனுங்கிறதையும் சொல்ல முடியும். ஆதியாகமத்தில் நடுவில் ஜீவ விருட்சம். ஆச்சரியம் என்னன்னா, இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஆச்சரியம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் புதிய எருசலேமில் நடுவில் அதே ஜீவ விருட்சம் மனுஷனை கொண்டு வந்து மறுபடியும் அதே ஜீவ விருட்சத்துக்கு முன்னால தான் நிப்பாட்டுறாரு. என்ன அல்லேலூயா! எதுக்கு அல்லேலூயா போட்டீங்க? எங்கே ஜீவ விருட்சத்துக்கு முன்னால கொண்டு போய் மனுஷனை நிப்பாட்டினாரோ, அவன் ஜீவன் பெற்ற பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் அதே ஜீவ விருட்சத்துக்கு முன்னால் கொண்டு போய் கடைசியில் நிப்பாட்டுறாருன்னா, இனி இவன் இந்த ஆதி ஆகமத்திலே ஏதேன் தோட்டத்திலே பெற்ற ஜீவனை இழக்க அவனுக்கு வாய்ப்பு இருந்தது. புதிய எருசலேமிலே ஜீவனை இழக்க வாய்ப்பில்லையே. அல்லேலூயா! அதுதாங்க. ஆகவே தேவனுடைய ஜீவனோடு நடந்து கொள்ளுங்கள்ங்கிற ரெண்டாவது பாயிண்ட்டு. போன தரம் வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள்ங்கிற ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியலன்னா ஜீவனில் அப்படின்னு ஜீவனோடு இருக்கணுமாப்பா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. சில கம்பெனிகளில் அந்த பிரசிடென்ட்டு கம்பெனியில் இல்லைன்னா இவங்க போடுற சத்தம் எப்படி இருக்கும்? காவியா காவியா காவியாமா. திடீர்னு கார் வருதுன்னா அடுத்த ப்ரமோஷனுக்கு இவர் ரெடி. சில நேரங்களில் இந்த எம்ப்ளாயீஸ் வர்றதுக்கு முன்னாலேயே பிரசிடெண்ட் வந்திருப்பார். 9 மணிக்கு இவங்க கையெழுத்து போடணுன்னா 8:30 மணிக்கு வருவார். வந்தோடனே காரை பார்ப்பாங்களா,
பௌரியமாக சத்தம் போடும். அம்மா அமைதியாக இருக்கும் கம்பெனி. ஏன்னா ஐயா முன்னாலேயே வந்திருக்கிறாரு. அவர் இருந்த கம்பெனி எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? பயபக்தியா இருக்கு. அதுபோல அவர் உமா பள்ளிக்கூடம் அக்கா அவர் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்க வேண்டியிருக்கு கிறிஸ்தவங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க. அப்படின்னா பாவத்துக்கு ஏன் நீங்கள் இனிமேல் பிரைஸ் லார்ட் சொல்லக்கூடாது. யாரையும் பார்த்து ஆனால் பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? உனக்குள்ள இருக்காருப்பா, உனக்குள்ள எனக்குள்ள இருக்கார். மரியாதையாயிரு. ஸ்தோத்திரம். எவ்வளவோ கண்டிப்பாக நமக்கு உணர்த்ததில்லை. இன்னைக்கு இந்த கால வேளையில் என்ன படிச்சுக்கிட்டோம்? ஒரு முக்கியமான ஒரு பாடம் படிச்சிட்டோம். அவருடைய ஜீவனை சுமக்கிறவனாக இருக்கிற அவர் பேசினால் ஜீவன், பார்த்தால் ஜீவன், தொட்டால் ஜீவன், அவர் எதை செய்தாலும் ஜீவன். அப்போ அப்படிப்பட்டவர் நமக்குள்ளே வந்துட்டதுனால நம்ம வாயின் வார்த்தைகள், நம்முடைய பார்வைகள் அவருக்கு ஒத்து போகணும் இல்லை, அவரை அக்செப்ட் பண்ணணும் இல்லை. அதனால் இனிமே பாஸ்டர் பிரைஸ் லார்ட் நீங்கன்னா இவ்வளோதான், இதுதான் பிரைஸ் லார்ட். அந்த பயத்தோடு நாம் வாழ்வோம். ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற வரைக்கும் நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. அந்த ஜீவனை சுமக்கிறவனாய் நான் மாறிட்டேனே, என்னை மறுபடியும் அப்படி ஆக்குனீரே. ஆதாம் இழந்தான், அவன் இழந்ததை என்னே மறுபடியும் தெரிந்து கொண்டு உம்முடைய ஜீவனை சுமக்கிறவனாய் மாறிட்டு, இதை நான் என்ன சொல்ல முடியும்? என்னை கேட்டா நீங்க செஞ்சீங்க, என்கிட்ட பர்மிஷன் கேட்டா செஞ்சீங்க. இன்னைக்கு சிலர் கார் கொண்டு வந்திருக்காங்க, நம்ம சபைக்கு காரில் வந்திருக்காங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் பிரதர் அந்த பஸ் ஸ்டாப் வரையும் என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ணுங்கம்பாங்க. கார் ஃப்ரீயாக தான் இருக்குது, இடம் இருக்குது, வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் அந்த பஸ் ஸ்டாப் வரையும் ட்ராப் பண்ணிடுறாங்க. அப்போது அவங்க கேட்டுக்கிட்டதுனால தான் அவங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்குது, கார் கிடச்சிருக்குது. அப்படி யாராவது கேட்டாங்களா? நம்ம கேட்டோமா? நாங்கள் உங்கள் ஜீவனை சுமக்கிறவர்களாக மாறணும், கொஞ்சம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டோமா? கேட்டோமா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லைன்னாரு. விரும்புகிறோமோ விரும்பலையோ கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். பிடிக்குதோ பிடிக்கலையோ கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். இந்த சத்தியத்தை கேட்ட பிறகாவது, அப்பா நீங்கள் தான்ப்பா எங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க, நான் உங்களை சுமக்கிறவனை மாறிட்டேனா? எத்தனையோ கழுதைகள் இருந்திருக்குது, ஆனால் ஒரே ஒரு கழுதை, இருவழி சந்தியில் இருக்கக்கூடிய கழுதையை கொண்டு வந்த ஆண்டவர் அதை கட்டவிழ்த்துட்டு வாங்க, ஆண்டவருக்கு வேணும். அல்லேலூயா. அதுபோல் இந்த கழுதைகளாகிய நம்மை கட்டவிழ்த்துட்டு வாங்கன்னு சொல்லி, நம்ம இஷ்டப்படி எதுவும் நடக்கலை. நமக்கு இஷ்டம்னு சொன்னால் பாவம் செய்கிறது தான் நமக்கு இஷ்டம். ஆனால் இன்று அவர் நம்மை சுத்திகரித்து தன் ஜீவனை கொடுத்து ஜீவனை சுமக்கிறவர்களாக, அந்த ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறார்கள்னு போட்டிருக்குது. நம்மில் யாரும் அப்படி இராதபடிக்கு நாம் உணர்ந்து கொள்வோமாக. வாலிப தம்பி தங்கச்சி, உங்களுக்கு ஒரு அருமையான அழைப்பு. அதனால தான் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லன்னு போட்டிருக்குது. நாம் தேவனுடையவர்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் இதை உண்மையா அறிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தானா நன்றி சொல்லிடுவோம். ஆண்டவரே, பாவ விதைகள் மறுபடியும் அவன் விதைக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஒருவேளை ஆராதனை முடிச்சோடனே சிலருக்கு என்னென்ன பழக்கம்னு எனக்கு தெரியாது, தப்பா உங்களை சொல்லலை, குற்றப்படுத்தலை. அந்த பழக்கங்களை ஒருவேளை விட முடியாம கஷ்டப்படுறீங்கன்னா
இந்த சத்தியம் இன்னைக்கு நம்மளை விடுதலையாக்குது. இது அறிஞ்ச நான் மறுபடியும் சினிமா பார்க்க முடியாது. இது அறிஞ்ச நான் மறுபடியும் புகைப்பிடிக்கிறதோ அல்ல வேற காரியங்கள் செய்கிறதோ கூடாதே. நான் யாரை சுமக்கிறேன்? ஜீவனை சுமக்கிறேன். நானா விரும்பினேனா? இல்லை, அவர்தான். இந்த வாழ்வின் முடிவிலே நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிப்பா. அந்த பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். அதற்காக எல்லாரும் நன்றி சொல்லி, அப்பா உமக்கு நன்றி, ஸ்தோத்திரங்கள் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரங்கள் அப்பா, துதிக்கிறோம். இந்த சத்தியம் எங்களுக்குள்ள தொடர்ந்து நிலைச்சிருக்கட்டும். எங்கள் ஜீவனாகிய கர்த்தர் இயேசு வெளிப்படுகிற வரைக்கும் உம்மை சுமந்து கொண்டே நாங்கள் வாழட்டும். பொல்லாத பிசாசு தன்னுடைய விதைகளை விதைக்காதபடிக்கு தடுத்து நிறுத்தி நாங்கள் காத்துக்கொள்வோம் ஐயா. தொடர்ந்து ஆசீர்வதித்து எங்களை நடத்த ஜெபிக்கிறோம். உடைய அருமையான உடைய பிள்ளைகள், விலையேற பெற்ற இரத்தத்தினால் நீர் சம்பாதித்த உடைய பிள்ளைகள், குடும்பங்கள் இந்த சபையில் ஐக்கியப்பட்டதுக்காய் நாங்கள் நன்றி சொல்ல. கர்த்தரே இதை செய்ததுக்காய் நன்றி. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி கர்த்தர் வருமளவும் காத்துக்கொள்ளுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வானத்தை பார்த்து சிங்காசனத்தை பார்த்து கைகளை உயர்த்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவருடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் மாறுதலாம் நம் அனைவரோடும் கூட நம்முடைய மகாராஜா கிறிஸ்து இயேசு வருகிற வரைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட போய் வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஸ்தோத்திரம். தேவரினுடைய முகப்பிரகாசம் உங்கள் மேல் வீசுவதாக. அவரை சுமக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்களாக. காட் பிளஸ் யூ. ஆமென்.